ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேர்களே. விஜய் என்ன செய்ய போகிறார், 118 எப்படி எட்ட போகிறார், இந்த அரசியல் சதுரங்கத்தில் யார் எப்படி அடுத்த காயை நகர்த்த போகிறார்கள் அப்படிங்கிறது எல்லாமே கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை. நாளைக்கு காலையில் பதவி ஏற்பு அப்படின்னு ஏற்கனவே தாவேக்கால சொல்லியிருக்காங்க. ஆனால் நாளைக்கு காலையில் அநேகமாக நடக்காது போல தெரியுது. ஏன்னா இது வரைக்கும் ஆளுநர் மாளிகையிலிருந்து அவர்களுக்கு ஒப்புதல் கிடைக்கவில்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். நிறைய பெர்மிட்டேஷன் காம்பினேஷன்ஸ் இருக்குது. யார் யார் ஆதரிக்க போகிறார்கள், எப்படி ஆதரிக்க போகிறார்கள், எந்த அளவில் ஆதரிக்க போகிறார்கள், நிறைய கேள்விகள் எழுப்புவோம். இன்றைய நிகழ்ச்சியில் பல்வேறு தரப்பட்ட விருந்தினர்கள் நம்மோடு இணைய இருக்கின்றார்கள். முதலாவதாக திரு புகழேந்தி அவர்கள் இணைகின்றார். முன்னாள் அதிமுக காரர் அப்படின்னு வேணா அறிமுகப்படுத்தலாம். திரு புகழேந்தி அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். வருங்கால எந்த கட்சிக்காரர் அப்படின்னு இந்த நிகழ்ச்சியில் அவர் சொல்லிடுவார். நம்மோட அரசியல் ஆலோசகர் திரு பார்த்திபன் அவர்கள் தொடர்ந்து இணைந்திருக்கின்றார். திரு புகழேந்தி, அதிமுக தாவேக்காவுக்கு ஆதரவு இல்லை அப்படின்னு திரு KP முனுசாமி அவர்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அறிவிச்சார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இந்த முடிவு அதிமுகவுக்கு உள்ளேயும் வெளியேயும் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? குட் ஈவினிங் டு தந்தி டிவி. குட் ஈவினிங் சார். இங்க குட் ஈவினிங் சொல்றது ரொம்ப நாளா கேட்குறேன் சார். இப்ப அவரை யாரு கூப்பிட்டாங்க? இப்போ தவேகாவினுடைய தலைவர் விஜய் முனுசாமியை வாங்க, ADMK வாங்கன்னு கூப்பிட்டாங்க. எப்ப காங்கிரஸ் உள்ள வந்ததோ அப்ப NDA வெளியில போயிடுச்சுல. NDA விட்டுட்டு வந்துட்டா, பிஜேபியை விட்டுட்டு வந்துட்டா சொல்லுங்க பாப்போம். ஏற்கனவே அந்த முடிவை எடுத்தவங்க தானே, இன்னொரு முறை எடுக்க முடியாதா என்ன? இப்ப எடுக்கணும், எடுக்க சொல்லுங்க. அப்ப எப்பயும் எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்து எல்லாமே NDA டிசிஷன் தானே. யார் முதலமைச்சர்கள் கூட இந்த நாட்டுடைய பிரதம மந்திரியும் அந்த NDA தலைவர் அவர் அமித்ஷா யாருமே முதலமைச்சர் இவரை முன்மொழியிலேயே வழிமொழியிலேயே ஒண்ணுமே நடக்கலையே. எப்படி சொல்றீங்க சோகனி? ஆகவே அது நடக்கவே நடக்காது. ஏன்னா காங்கிரஸ் பிஜேபியோட முடிவுனாலதான், பிஜேபியோட அழுத்தத்தினாலதான் இப்போ விஜய்க்கு ஆதரவு இல்லைன்னு முடிவு எடுத்திருக்காங்கன்றீங்களா? ஆமா, நீங்க வந்து பிஜேபி ட்ரை பண்றதுக்கு ஒரு சீட் தான் இருக்கு பிஜேபி கிட்ட. ஆமா, என்ன பண்றது தெரியல, மொத்தமா இழந்துட்டாங்க எல்லாத்தையும். இருக்கிறத சப்போர்ட் பண்ணா அது சப்போர்ட் தான், ஆனா எண்ணிக்கையில சப்போர்ட்டா இருக்குமே தவிர கொண்ட கொள்கையில எப்படி சப்போர்ட்டா இருக்கும்? இல்ல. தவேக விஜய் மிக தெளிவா எங்களது கொள்கை எதிரி பிஜேபின்னு சொன்னாரா இல்லையா? ஆமா. இன்னைக்கு எப்படி நீங்க மாத்தி பேச முடியாத? அவங்க மாத்தி பேச முடியாது சார். அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் என்ன சார் நூற்றாண்டு கால உறவா என்ன? தோ போன எலெக்ஷன்ல வச்ச கூட்டணி இந்த எலெக்ஷன்ல வேண்டாம்னா வேண்டாம் இல்லையே. கொள்கை ரீதியா எதிர்த்து எல்லாமே பண்ணிட்டு தானே ஆயிட்டு இருக்கு. இப்போ நீங்க நான் எந்த காலத்திலயும் பாரதிய ஜனதா கட்சின்ற கட்சியோடு அந்த NDA கூட்டணி கிடையாது, கொள்கை எதிரி. இங்க வந்து திமுக எதிரி ஸ்டேட்லன்னு சொல்லியிருக்காரு விஜய். அது எப்படி மாத்தி எப்படி கொண்டு போக முடியும்னு நினைக்கிறீங்க சார்? அவரையே சார் பிஜேபியை சேர்த்துக்கணும், அவர் அதிமுக சேர்த்துக்கிட்டா போதுமே. அப்படி பிரிக்க முடியாது. நீங்க அதிமுக உத்தரவு போட முடியாது, அதிமுக டிசிஷன் எடுக்க முடியாது. பழனிசாமி நாங்க வந்து விஜய் ஆதரிக்கிறோம்னு சொல்லுங்க பாப்போம். அதனாலதான் முடியாதுன்னு முனுசாமி சொல்றாரு. சரி, இது இவருடைய வழக்கு. ஆனா ஒரு தரப்பினர் அதிமுகவுல இது வேணும்னு நினைக்கிறாங்களா நினைக்கலையா? ஒரு தரப்பினர் எப்படியா போய் ஒட்டிக்கிட்டே அப்படி இல்ல சேர்ந்துக்கிட்டா எப்படின்றது நினைக்கிறாங்க. பட் நீங்க சொல்றது உண்மைதான். எப்படியாவது போய் சேர்ந்துட்டா போய் காலத்தை தள்ளலாமா போலாமான்னு. ஆனா இங்க முதலுக்கே மோசமாயிடுச்சு. ஒரு குரூப்பே வெளியே போகுது. ADMK ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நேற்றுக்கு தான் நான் சொன்னேன் டிவில. ஹலோ இல்ல சார், விஜய்க்காக அதிமுக யாராவது உடைப்பாங்களா? இல்ல, விஜய்க்காக அதிமுக உடைக்கல. நான் அங்க வரவே இல்ல. பழனிசாமி தலைமை வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுதான் அப்ப CV சண்முகம் உட்கார்ந்து அந்த CV சண்முகம் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அந்த ஒர்க்க. அப்படியா? ஸ்டார்ட் பண்ணி ஆகாது இனிமேல் அந்த தலைமை. அப்ப இன்னைக்கு நடந்த ஆலோசனை விஜய்க்காக இல்லையா? விஜய்க்காக இந்த போட்டி இந்த தகராறு நடந்துட்டு இருக்கு. தலைமை வேண்டான்ற தகராறு முதல்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆகவே அதுல இருந்து நீங்க உங்களுக்கு தெரியும் எப்படியும் 2/3 வேணும். அந்த 2/3 MLAs வெளியில வந்தா தனியா வந்து ஒரு ஃபார்ம் பண்ணி வேணா வெளியே வந்து மட்டும் என்ன பண்ண போறாங்க? எப்படியும் எதிர்கட்சியில தான் உட்கார்ந்து ஆகணும். 100%ங்க, ஒண்ணும் தப்பே கிடையாது. என்ன லாபம் வெளிய வந்து என்ன லாபம்? இல்ல 2/3 மெஜாரிட்டி கிடைக்கும் பொழுது டிஸ்குவாலிபிகேஷன் வராது. அப்படி வராதப்ப 2/3 வெளியில வந்து எங்களுக்கும் பழனிசாமிக்கும் NDAக்கும் சம்பந்தம் இல்லைங்க, நாங்க வந்து விஜய் பின்னாடி இருந்து ஆதரிக்கிறோம்னு சொல்லலாமே. வாட் இஸ் தி ப்ராப்ளம்?
நீங்க அதுக்கு நீங்க ட்ரை தான் பண்ணலாம். முதல்ல சொன்னீங்க விஜய் உங்களை கூப்பிடவே இல்லையே அப்படின்னு. கரெக்ட். ஆ நான் அதுதான் முதல்ல பாயிண்டா இருந்தது. நீங்க இஃப் ஒரு கால் அப்படின்னு சொன்னதால நான் அதுக்கு சொல்றேன். ம் அந்த வெளியே வந்த அண்ணா இல்ல திமுக சார், நான் கேட்கறது எம்எல்ஏ சார், இப்போ நீங்க தான் அதிமுக எம்எல்ஏ வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்க உங்களுடைய அரசியல் எதிர்காலத்துக்கு தானே யோசிப்பீங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமி தலைமை வேணாம்னு சொல்றீங்க. சரி, வேண்டாம். எடப்பாடி பழனிசாமி தலைமை எடுத்துட்டு சிவி சண்முகத்தையோ எஸ்பி வேலுமணியோ போடுறோம், இல்ல யாரையோ புகழேந்தியே போடுறோம்னு கூட வச்சுக்கோங்க. என்ன மாறும்? அதே எதிர்கட்சி வரிசை தான், அதே பெஞ்ச் தான், அதே பிரதான எதிர்கட்சி கூட கிடையாது. 5 வருஷத்துக்கு என்ன மாறும்? ஆனா நீங்க வந்து தைரியமா சொல்லலாம் இல்லையா அசோகா உங்களுக்கு? என்ன சொல்லலாம்? அது மாதிரி நாங்க வந்து இப்ப இந்தியாவில இல்லைன்னு வெளியில வர்றவங்க தைரியமா சொல்ல முடியும் இல்லையான்ற நானு. ஓ, அத என்டிஏல அத இருந்து சொல்ல வெளியில வரலாம். வைக்கலாமே, அது செய்யலாமே. இந்தியால இருந்து வெளியில வரலாம். இப்போ அது இல்ல, சொன்னாதான் அது ஒத்துக்க எடப்பாடி முடியும். பழனிசாமி இல்லாமல் வேற யாராவது தலைவர் ஆயிட்டா என்டிஏல இருந்து வெளில வரலாமா? ஆமா, டெஃபினட்டா வரலாம். அவங்களுக்கு டெஃபினட்டா பிஜேபி வரலாம். அழுத்தம் அதுதான் அந்த கொடுக்காதா? முயற்சி தான் நடந்துட்டு இருக்கு. இப்போ சிவி சண்முகம் ஆறாருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு பிஜேபி அழுத்தம் கொடுக்காதா? இல்லைங்க, இதுல மாட்டிக்கிட்டு இடியாப்ப சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கிறது எடப்பாடி பழனிசாமிங்க. சார், அவரும் சில பேரும் மாட்டிட்டு இருக்காங்க, தங்கமணியும் வேலுமணியும். எல்லா சட்டமன்ற உறுப்பினருக்கும் அந்த நிலைமை இல்லையே. ஆ சிவி சண்முகத்துக்கு அந்த நிலைமை இல்லையே. அப்படியா? அப்ப கேபி முனுசாமி தோத்து போயிட்டாரு, அதனால ஏதோ ஒண்ணு சொல்றாரு அவரு. அவரோட வழக்கம், அவரோட ரோல் போயிடுச்சு இங்க இருந்து. ம் சோ அவர் வேணும்னு சேர முடியாது, போக முடியாதுங்கிறாரு. ம் ம் ஆனா 2/3 மெஜாரிட்டி வெளியில வந்துருச்சுன்னா அதுக்கு பின்னாடி மிக தெளிவா ஒரு முடிவு எடுக்கலாம். என்டிஏல நாங்க இல்ல, என்டிஏ விட்டு நாங்க இந்த சார், நான் திரும்ப திரும்ப கேட்கிறேன், என்னோட கேள்விக்கு பதில் கிடைச்சதான்னு தெரியல. அப்படி எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து வெளியே வந்து ஒரு பெரிய புரட்சி பண்ணி என்ன எண்ட் கோல், என்ன ஃபைனலா என்ன சாதிக்க போறீங்க? இல்ல இதனால இப்ப அங்க ஆட்சி அமைக்க இருக்கிறது போறீங்களா? ஆட்சியில பங்கெடுக்க போறீங்களா? எதுவும் கிடையாது. பிரதான எதிர்கட்சி கூட கிடையாது. யூ ஆர் 100% கரெக்ட். யூ ஆர் கார்னர் போயிடுவீங்க, 3வது இடத்துல இருக்கீங்க. இது பிரியறதால கட்சி இன்னும் உடைஞ்சி இது நடக்க போகுதுன்னு பல காலமா நான் சொல்லிட்டு இருந்தேன். அதுதான் நடக்குது. ம் ஆகவே நிச்சயமா அதுல ஒரு நீங்க சொல்றதுதான் கரெக்ட். அதுல ஒண்ணும் நடக்க போறது இல்ல. ம் ஆனா அதே நேரத்துல ம் நீங்க வந்து மிக தெளிவா நீங்க வந்து அதை வந்து கொண்டு வந்தீங்கன்னா இது வந்து உடையிறது நிச்சயம். அது ஏடிஎம்கே உடையதான் போகுது, அதுல சந்தேகமே கிடையாது. ம் ஆனா வெளியில வர்றதால என்ன லாபங்கிறது நீங்க கேட்ட கேள்வி நியாயமானது அசோகா. ஆ லாபம் ஒண்ணும் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் 5 உள்ள வந்துருச்சு. அவரு திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு 2 உள்ள வரும். ம் கம்யூனிஸ்ட் பேசுறேன்றாங்க. ம் அவங்க உள்ள இருந்தோ வெளியில இருந்தோ சப்போர்ட் பண்ண போறாங்க. வேலை முடிஞ்சிருச்சு. That is how he is going to form the government. ஓகே He will be the chief minister of Tamil Nadu. Absolutely no doubt. ஓகே அதுல மாற்று கருத்து இல்லை. ஓகே இவங்க அடிச்சுக்கிறது ஆ சப்போர்ட்டுக்கு மாத்திரம் இல்ல, ஆ தலைமை மாற்றப்பட வேண்டும் என்பதிலே மிக தீர்மானமாக இருக்கிறார்கள். ஓகே. அதுல மாற்று கருத்து இல்லை. திரு பார்த்திபன், எப்படி பார்த்தாலும் அதிமுக உடையுங்கிறார். ஏதோ ஒரு காரணத்தை வச்சு ஒண்ணு விஜய்க்காக இல்ல தலைமை மாத்தணும்னு சொல்ல போறாங்க, அதிமுக உடையுதுங்க. அதிமுகல குழப்பங்கள் உச்சகட்டத்துக்கு போகும். அதை எடப்பாடி பழனிசாமி எப்படி சமாளிக்கும்? அவர் சொல்றது கரெக்ட். அதாவது நாங்கள் உங்களை நம்பி இவ்வளோ காலம் இருந்தோம், இந்த தேர்தலில் நான் ரிசல்ட் காமிக்கிறேன், நீங்கள் சொன்னீங்க, நாங்கள் அமைதியாக இருந்தோம். இந்த தேர்தலையும் உங்களால் எதையுமே சாதிக்க முடியல, இன்னும் ஏன் நாங்கள் உங்கள் பின்னாடி வரணுன்ற கேள்வியை நிச்சயமாக கேட்பாங்க. அந்த கேள்விக்கு யாராவது ஒருத்தர் தலைமை ஏற்று நாங்கள் ஏன் நாங்கள் அது வரைக்கும் எனக்கும் புரியுது. இப்போ அவர்கிட்ட கேட்ட அதே கேள்விதான். இப்படி தலைமை மாற்றணும்னு சொன்னாங்க. சரி, இப்போ எடப்பாடி பழனிசாமி வேண்டாம், அவருக்கு மாற்று யார்? அந்த மாற்றுனால கட்சிக்கு அடுத்து என்ன லாபம் கிடைக்க போகுது? அடுத்த கேள்விக்கு பதில் வேணும்ல. நீங்கள் இன்னைக்கு இருக்கிற ஸ்டேட்டில் அந்த கட்சிக்கு வளர்ச்சி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வளர்ச்சி இல்லைன்னு ஃபீல் பண்ணுறாங்க. கரெக்ட். அவர் சொல்கிறதை போல் இன்னைக்கு அவங்க சுயமாக முடிவெடுத்து என்டிஏலேருந்து வெளியில் வர நிலைமையில் அவங்க இல்லை. எடப்பாடி பழனிசாமியும் அவர் சுற்றி இருக்கவங்களும் இல்லை. இப்போ சார் சொல்கிற மாதிரி 2/3 சிவி சண்முகம் தலைமையிலும் யார் தலைமையிலும் வெளியில் வந்துட்டாங்க அப்படின்னா அது அதிமுக வேற. நாங்கள் வெளியில் வந்துட்டோம், நாங்கள் வந்து சுதந்திரமாக செயல்பட போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் கட்சியை வலுப்படுத்தக்கூடிய வேலைகளை அவர்கள் செய்யலாம். சின்னம்மா வெளியில் இருக்காங்க, அவங்க கூட சேர்ந்துக்கலாம். டிடிவியே நீங்கள் வாங்க, நம்ம இதை ஒரே கட்சியை ஆக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒருங்கிணைப்பு பணிகளை அவங்க கட்சியை நாங்கள் சீரமைக்கிறோம், ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறோம், அங்கே அதுக்கான வாய்ப்பு இல்லைல்ல, அந்த வாய்ப்பை அவங்க பயன்படுத்தலாம். இவங்களெல்லாம் உள்ள விடுறதுல யாருக்கு சிக்கல் இருக்கு? அவர் மட்டும் தான் தடுக்கிறார் வேண்டான்னு. அப்ப வெளியில போயிட்டு அந்த வேலைகளை செய்யலாம்ல. ஓகே ஓகே. திரு புகழேந்தி அவர்கள்ட்ட அந்த கேள்வியை கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். டிடிவி சசிகலா அவர்களை உள்ள கொண்டு வரது பார்ட் ஆஃப் தி அஜெண்டாவா?
இல்லைங்க எல்லாருமே அசோகா அவர் சார் சொல்ற மாதிரிங்க ம், திருப்பதி வி.கே. சசிகலா தெரியும். நான் எந்த நிலைமையில இருந்து அவர்களுக்கு கேஸ் கோர்ட்டு பிணை இதெல்லாம் நடந்துச்சு. உங்க ஹிஸ்டரி தெரியும். ம், க்ளோஸா இருந்தேன். ம், அவங்க காலதாமதமா வந்து உள்ள நுழைஞ்சாங்க. அது வேலைக்கு ஆகாதுன்னு தெரியும். ம், அது ஆகல. ம், ஆனா நான் என்ன சொல்றேன், எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து போயிருந்தா, பிரிவினையே இல்லாத ஏடிஎம்கே 3-4 ஃபேக்ஷன் ஆகாம இருந்திருந்தா, ம், அது எங்க போய் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு பெரிய ஃபைட்டா இருந்திருக்கும். ம். ஒரு 2வது இடத்துக்கு ஆரம்பத்துல எதிர்க்கட்சி மாதிரி ஸ்டார்ட் ஆனது ஒண்ணுமே இல்லாம போய் நிக்குது. அந்த மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டு போச்சு. ஓகே. ஆகவே இங்க ஒற்றுமை இன்மையே சோ காரணம். இப்போ அதெல்லாம் இந்த பிரிவினை பண்ணுவாங்கன்றீங்க. இப்போ நீங்க ஒரு குரூப் வெளியே வந்தா கூட திரு பார்த்திபன் சொல்ற மாதிரி அதெல்லாமே அடுத்த கட்ட அவங்களோட அஜெண்டால இருக்கும். கரெக்ட். நீங்க அவர் சொல்றதுதாங்க கரெக்ட். இப்போ ஓகே. எடப்பாடி பழனிசாமி தலைமை மாறி ம், ஒரு வேலுமணியோ ஒரு சிவி சண்முகமோ யாராவது வந்தா ரைட். நான் கூட ஏத்துக்குவேன். நான் கூட ஏத்துக்குவேன். ம், நான் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கேன், ஆ, புரட்சி அதிமுகன்னு. ஆ. வேணா நம்ம அதிமுக போதும்னு நினைப்பேன். எல்லா தொண்டர்களும் அதான் நினைப்பாங்க. வாங்க எல்லாம் ஒண்ணா அதான் சேர்ந்து. தாய் கழகத்துக்கு போவோம். ஆமா, ஆமா. உங்களையும் கூப்பிடுவாங்களான்னு தெரியல. பாப்போம். இல்ல, ஓகே. உண்மையான சசிகலா தாய் தினகரன் கழகத்துக்கு வரிசையில் போவோம். புகழேந்தியும் இணைக்கப்படுவார். இல்ல அந்த தாயே தான் பொதுச் செயலாளர்னு சொல்லி ரெசிலேஷனை பாஸ் பண்ணிட்டு சரி, அதுக்கு பின்னாடி பொதுச் செயலாளரை கொடுக்க மாட்டேன்னு சொன்னதெல்லாம் மக்கள் கவனிச்சிட்டு சரி. இருந்தாங்க. பாப்போம் சொல்லுங்க. பாப்போம். நம்மோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு அருணன் இணைந்திருக்கின்றார். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். திரு அருணன், கம்யூனிஸ்டுகள் விஜய் பக்கம் போக வாய்ப்பு இருக்கோ? அப்படி எதை வச்சு சொல்றீங்க? ம், எங்களுடைய செயலாளர்கள், குறிப்பாக மார்க்சிஸ்ட் கட்சியுடைய செயலாளர் கலைஞரை சந்தித்து விட்டு வந்து நாங்கள் வெற்றி பெற்ற அந்த 2 எம்எல்ஏக்களையும் அழைத்து சென்று திமுக தொண்டர்கள் ஆற்றிய பணி, திமுக தலைவர் ஆற்றிய பரப்புரை, இவற்றுக்கெல்லாம் நன்றி தெரிவித்து விட்டு வந்திருக்கிறார். வந்த பொழுது இயல்பாக கேள்வி எழுப்புறாங்க. அவர் தெளிவா சொல்றாரு, ம், நாங்க இந்த கூட்டணியில தான் இருக்கோம். குறிப்பாக இது காலத்துக்கு மிக தேவையானது இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ம்ஹும், என்று தெளிவா பதில் சொல்லிட்டு போயிருக்காரு. ம். ஆகவே இப்படி மாறுமா அப்படின்னா தருவாங்களாங்கிற கேள்விக்கு இடமில்லை என்று எனக்கு ஆனா அவர் படுகிறது. உங்களுக்கும் இன்னொரு சப்போர்ட் கேட்டிருக்காரு. அவர் விடுதலை சிறுத்தைகளும் இல்ல. 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் கிட்டயும் ஆதரவு கேட்டு கடிதம் எழுதியிருக்கிறாரு இல்லையா? இல்ல, அந்த கடிதம் வந்ததாக எப்ப வச்சுன்னு எனக்கும் தெரியல. ம், ஆனால் செயலாளர் அவர்களிடம் நம் தோழர் சண்முகத்தினர் கேட்ட பொழுது எங்களுக்கு இன்னும் அந்த கடிதம் வரவில்லை என்று அந்த பேட்டியில குறிப்பிட்டிருக்கிறாரு. ம், ம், ம். ஒருவேளை அதுக்கு பிறகு வந்துச்சா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஓகே. விசிகாவினுடைய உயர்நிலை குழு கூட்டம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தி நமக்கு கிடைக்க பெறுகிறது. நம்ம இப்பதான் கம்யூனிஸ்டுகளோட நிலைப்பாடு என்ன, விசிகாவோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கறதெல்லாம் பேசிட்டு இருந்தோம். திரு அருணன், விசிகாவும் அப்போ போகல போல இருக்கே தாவே காட்ட அப்படின்னு தான் ஒரு மெசேஜை தான் நம்ம எடுத்துக்கணுமா இந்த கூட்டம் ரத்தாவதுனால? இல்ல, நான் என்ன சொல்ல வர்றேன், அதாவது ம், திரும்ப அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க. ம், இந்த மாதிரி கடிதம் வந்தா உங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு அவர் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்றாரு. ம், ஏன்னா அவர்தான் அது இயல்பு. அந்த காலத்துல இருந்தே ம், அதிகாரத்தில் பங்கு வேண்டும், ஆட்சியில் பங்கு வேண்டும், அதுதான் ஒரு நல்ல அரசியல் என்று அந்த காலத்துல இருந்தே ம், மக்கள் நல கூட்டணி காலத்துல இருந்தே பேசிட்டு வந்தவர். நான் அதெல்லாம் கேட்டிருக்கேன், அவரோடய பேசியிருக்கேன். ம், ஆனால் இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா முக்கியமான பாயிண்ட், ஆனால் அது ஒன்றை மட்டுமே வைத்து, ம், அதற்காக மட்டுமே வைத்து ஒரு முடிவை எடுக்க முடியாது ம், ம், என்று ஒரு முக்கியமான வாக்கியத்தை சொல்லியிருக்காரு. அப்கோர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சகோதரி. ம், ம். ஆகவே அவர் அப்படி ஆதரவு தருவாரா என்று எனக்கு அப்பொழுதே சந்தேகம் வந்து விட்டது. ஏன்னா ஊடகங்கள்ல பூரா அவங்க But ஆதரவு தர போறாங்கன்னு வந்ததுனால. இல்ல, பட் வேற ஆட்சியில பங்குங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் விஜய் ஆஃபர் பண்றது. பட் அதை தாண்டி இன்னைக்கு வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? இப்ப நீங்களும் போக மாட்டீங்க, விசிகாவும் போகாது, யாருமே ஆதரவு கொடுக்க போறது இல்லை அப்படின்னு ஒரு நிலை எடுத்தா இட்ஸ் அன் இம்பாஸ். ஒரு யாருமே ஆட்சி அமைக்க முடியாத சூழ்நிலை உருவாகி திருப்பி ஒரு தேர்தலை கொண்டு வர சூழ்நிலையை உருவாக்க போறீங்களா? இல்ல, இதுக்கும் கூட எங்க செயலாளர் ரொம்ப அழகா பதில் சொன்னா நான் கூட சுட்டி காமிச்சேன். எங்க தனிச்சு நின்னவருங்க விஜய், அவருடைய கட்சி, அது அவருடைய உரிமை. அது ஒரு புதுமையான விஷயமும் கூட. தனிச்சு நின்று ஒரு 108 இடங்களை பெற்றிருக்கிறார். இது சரித்திரத்துல ஒரு முக்கியமான விஷயம். நான் அதெல்லாம் மக்களை ஏற்கனவே அதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். ஆனால் தனிச்சு நின்றவருடைய பொறுப்பு தான் தனிச்சு ஆட்சி அமைப்பது, அதாவது தனிப்பெரும்பான்மை பெறுவது. இப்ப
பெரும் கட்சியாக மக்கள் அவரை தேர்வு செய்திருக்கிறார்களே ஒழிய தனிப்பெரும்பான்மை அவங்களுக்கு மக்கள் தள்ளி அதுக்கு தரல சார். இல்ல தரல சார். பட் இந்த மாதிரி பல சூழ்நிலைகள் பல மாநிலங்கள்ல உருவாகும் போது ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட்டை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற பொறுப்பு எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் ஏற்படுது இல்ல. அப்ப இன்னைக்கு அந்த ஒரு நிலையான அரசை கொடுக்கக்கூடிய கூடுதல் வாய்ப்பு விஜய்க்கு தான் இருக்கு. இல்ல நான் என்ன கேக்குறேன், 2 பாயிண்ட். ஒண்ணு, அதற்காக இவருக்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்கலைங்கிறதுக்காக நாங்க நின்னு வெற்றி பெற்ற அந்த கூட்டணியை திமுக தலைமையிலான அந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியிலிருந்து விலகணும் என சொல்வது எந்த வகையில நியாயம்? நீங்க அதுலயும் ஒரு அரசியல் இருக்குல்ல. இப்ப இவ்வளவு பேரும் சேர்ந்து நாங்க மக்களை சந்திச்சு இப்பதான் 2 நாள்ல தான் ஆகுது. அவங்க வாக்களிச்சிருக்காங்க யாருக்கு? திமுக. நான் என்ன சொல்றேன் திரு அருணன், இல்ல உங்க கட்சி என்ன எடுக்கணும் முடிவுங்கிறத யாருமே டிக்டேட் பண்ண முடியாது. அது உங்களோட முடிவு. நீங்க அந்த முடிவு எடுங்கன்னு நான் உங்களை வலியுறுத்தல. பட் இதுக்கு என்ன தீர்வுன்னு கேக்குறேன். அப்ப இப்படியே போயிட்டு இருந்தா யார் அரசு அமைக்கிறது? நான் ஒண்ணு சொல்றேன், இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஒண்ணு சொல்றேன், என்ன தெரியுமா? இப்ப 118 வேணும் சரிதானுங்களா? ஒருவேளை 117 கூட போதும். ஏன்னா 2 தொகுதியில இருந்து ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு உடனடியா. ஆனா அந்த மாதிரி இன்னும் ஒரு 9 10 இடங்களை மட்டும் வாங்கி இவரால நிலையான ஆட்சி தர முடியுமா சகோதரி? தொட்டுக்கோ தொடச்சுக்கோ நம்மால் சொல்லுவாப்ல இல்ல, தொட்டுக்கோ தொடச்சுக்கோ பூரணாச்சு. அப்பனா இதுக்கு என்ன வழி தெரியுமா? நான் ஓப்பனா சொல்றேன், இவங்க போய் அதிமுக கிட்ட போய் நிக்கிறதா ஒரே வழி. நீங்களே சொல்லி கொடுத்துருவீங்க போல இருக்கே. நானே சொல்லிக்கல. இதான் நீங்க திரும்ப எட்ட கேட்டீங்க, என்னதான் வழி நீங்களும் ஆதரவு தர மாட்டீங்க. அதிமுக வந்து நேத்து வரைக்கும் பாஜகவோட கூட்டணியில இருந்தவங்க, நேத்து வரைக்கும் நீங்களும் தான் அவங்களை விமர்சிச்சீங்க. அவங்கள நம்பி எப்படி கூட்டணிக்கு போறது? அதுல உறுதி இருப்பாரான்னு பாப்போம். அப்படி டெஸ்ட் வைக்கிறீங்க விஜய்க்கு. விஜய்க்கு டெஸ்ட் மக்கள் இல்ல நான் சொல்றேன், மக்கள் டெஸ்ட் வச்சிருக்காங்க. இவருக்கு தனி பெரும்பான்மை கொடுக்காமல் இங்க ஒரு பக்கம் திமுகவை அரசியல் எதிரி நீங்க, பாஜகவை கொள்கை எதிரி நீங்க. ஆனால் அந்த கொள்கை எதிரியை எதிர்த்து இந்த பாஜக வேண்டான்னு விட்டுட்டு அதிமுக வந்துருச்சுன்னா அது ஏற்புடையது தானே? அவங்க வந்து ஒரு அதிமுகவை நீங்களுமே ஒரு செக்குலர் ஃபோர்ஸா தானே பாப்பீங்க. இல்ல நான் என்ன சொல்ல வரேன், அதெல்லாம் அந்த குணம் எல்லாம் மாறி போச்சுக்கிற. அவர் என்னைக்கு இல்ல சொல்றேன். ஆமா, எடப்பாடியார் என்னைக்கு ஆட்சிக்கு வந்தாரு அவ்வளவுக்கு ஆதரவுங்க. மோடி அரசை எடுத்த எந்த நடவடிக்கைங்க அவர் 4 ஆண்டு காலத்துல ஆட்சியில. இன்னும் கொடுமை என்ன தெரியுமா? சிஏஏ சட்டத்தை ஆதரிச்சார். அதை விட கொடுமை காஷ்மீர் மாநில அந்தஸ்தை பறிக்கிற சட்டத்தை ஆதரிச்சார். இவர் என்ன திராவிட இயக்க சிந்தனை? ஆகவே நான் அதுக்குள்ள போகல. நான் என்ன வழினா இப்ப இருக்கிற வழியை சொல்றேன். அநேகமா அப்படித்தான் அவங்க போவாங்க. தனிப்பட்ட கருத்துன்னு சொல்றேன். அதிமுக சேர்றதை தவிர வேற வழி இல்லைன்றீங்க. ஆமா, அப்படி சேரலைன்னா இன்னும் சொல்றேன், அதிமுகவை உடைக்கிற வேலை கூட நடக்கும். திரு பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் அவர்கள் நம்மோடு இணைகின்றார். அவரையும் நிகழ்ச்சியில இந்த பகுதியில் அன்போடு வரவேற்கின்றேன். திரு புகழேந்தி அவர்களும் இணைந்திருக்கின்றார். திரு அருணன் அவர்களும் நம்மோடு இருக்கின்றார். திரு பிரகாஷ், ஜோதிமணி அவர்களுடைய அறிக்கை எப்படி பாக்குறீங்க? இதுல பாஜக ஒரு அரசியல் செய்யுதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அரசியல் செய்யுது. ஆனால் பாஜக அரசியல் செய்து அப்படின்றத விட உங்களுக்கு மார்க் குறைவாக போடுறாங்க அப்படின்றது ஒரு கான்செப்ட். ஓகே, ஆனால் அந்த கொஸ்டினுக்கு நீ ஆன்சர் எழுதியிருக்கியான்றது கேள்வி இருக்குல்ல. சரி, ஒரு கொஸ்டின் பேப்பர்ல ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க, உங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேக்குறாங்க. எங்களுக்கு மெஜாரிட்டி இருக்குன்னு ஒரு ஆன்சர் இருக்கணும்ல. அங்க மெஜாரிட்டி இருக்குன்ற மாதிரி அந்த ஆன்சரை எழுத வேண்டிய இடம் வந்து சட்டமன்றம் தானே, ஆளுநர் மாளிகை இல்லையே. அது கிடையாது. ஆனா ரெண்டுமே அங்க வந்து பொருந்தும். ஆளுநரை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். நீங்க யூ ஹாவ் டு. நீங்க வந்து உங்களை வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான கர்நாடகால 90 எம்எல்ஏவோட எடியூரப்பா பதவி ஏற்றதை பார்த்திருக்கோம். மகாராஷ்டிரால பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் ஃப்ளோர் டெஸ்ட்ல தானே சார் நிரூபிச்சாங்க. ஃப்ளோர் டெஸ்ட் தான் மேடம் நிரூபிக்கிறாங்க. மகாராஷ்டிரால அந்த மாதிரி வந்தது. அதுக்கப்புறம் அது மாறிச்சு. அந்த அலையன்ஸ் போய் இன்னொரு அலையன்ஸ் வந்துச்சு. உங்களுக்கு கரெக்டான சிச்சுவேஷன் என்னன்னா, உங்களுக்கு சசிகலாவை வந்து பதவியேற்க விடல. அவர் ஒரு வாரம் தாமதமா வந்தார், ஊருக்கு போயிட்டு வந்தார்.
பட் அந்த இடத்துல வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டி இருந்தது இல்லையா? சுப்ரீம் கோர்ட்ல ஒரு வழக்கு இருந்தது. அந்த வழக்கு வந்து தீர்ப்பு வரப்போது அந்த தீர்ப்பு வந்தா இவங்க பதவி இழக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கு. பதவி இழக்கக்கூடியவங்களுக்கு வந்து பதவி ஏற்பதற்கான அனுமதியை நான் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு ஆளுநருக்கு ஒரு நெருக்கடியும் இருந்தது. ரைட்டுங்களா? அப்போ நீங்க வந்து இன்னைக்கு நீங்க போறீங்கன்னா விமர்சிக்கப்பட்டாலும் கூட ஒரு காரணத்தோட ஆளுநர் அதை செஞ்சாருன்னு சொல்ல வரீங்க. சொல்றேன். இன்னைக்கு நீங்க போறீங்கன்னா இன்னைக்கு அப்படி என்ன காரணம் இருக்கு? 118 உங்களுக்கு கரெக்டா 118 பேர் வந்து இருக்கணும் அப்படின்றது மேண்டேட்டரி. அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. உங்ககிட்ட இருக்கிறது 118 108 + 5 தானே உங்ககிட்ட இருக்கு. 118 இல்லையே. நீங்க ஏன் வந்து விசிகா கிட்டயும் கம்யூனிஸ்டுகள் கிட்டயும் கடிதம் வாங்கிட்டு போல? ஏன்னா அவங்க கொடுக்கல. உங்களுக்கு ஆதரவு கொடுக்கிற அப்போ உங்ககிட்ட இல்ல. You are short of majority. But sir, Rana, வழக்கமான நடைமுறை any government, any chief minister is usually given some time. இல்ல ஒரு வாரம் 10 நாள் 2 வாரத்துக்குள்ள உங்க மெஜாரிட்டியை நிரூபிங்க அப்படின்னு தானே ஆளுநர் வழக்கமா சொல்லுவாங்க. இங்க ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல ஆளுநருக்கு. திமுகவும் அதிமுகவும் 2 கட்சியும் சேர்ந்து நாளைக்கு ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றேன்ற மாதிரி வராங்க சார். திமுகவும் சார் இந்த எலெக்ஷன்ல ஏதேதோ அதிர்ச்சி எல்லாம் பார்த்துட்டோம் சார். இது வேற நடக்க போதா சார்? கேளுங்க. இப்போ ஒரு ஆப்ஷன் வந்து சார் எங்க மறுக்கா சொல்லுங்க, எனக்கு சரியா காதுல விழல. திருப்பி சொல்லுங்க. என்னுடைய கருத்து வந்து இங்க வந்து கவர்னருக்கு இன்னொரு பாசிபிலிட்டி இருக்கு. திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து வந்து ஒரு அரசை உருவாக்கக்கூடிய ஒரு நிலை என்பது இருக்கு. ஒரு ஆப்ஷன் இருக்கு. சரியா கேட்கல, திரும்ப சொல்லுங்க. திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து வந்து எப்படி சார் சேர்ந்து வந்து ஒரு அரசு சேரும்? கேளுங்க மேடம். இப்போ சிவி சண்முகம் வீட்டுல நடக்கிற டெலிபரேஷன்ஸ், வேலுமணி அங்க போய் நிக்கிறது, அவங்க எல்லாரும் சேர்ந்து போய் எடப்பாடி கிட்ட பேசுறது, ரெண்டு விஷயம். ஒண்ணு வந்து 10 தோல்வி பழனிசாமி 11வது தோல்வி பழனிசாமியா மாறினதுனால ஒரு ரிபல் நடவடிக்கை வந்து அதிமுக நடக்கிறதுன்றது ஒரு விஷயம். அதுவும் பாஜக ஸ்பான்சர்டு தான். அதுவும் பாஜக ஸ்பான்சர்ட் தான். கவர்னரோட இந்த ஆக்ஷனும் பாஜக ஸ்பான்சர்ட் தான். நீங்க பாஜக இல்லாம நீங்க ஒரு விஷயத்தை முடிவு பண்ணவே முடியாது எந்த மாநில அரசியல்லையும். ரைட்டுங்களா? அவர் கேரளால வந்து ஒரு காங்கிரஸ் கவர்மெண்ட் பதவி ஏற்க வச்சு இல்ல பாஜக தான் இதெல்லாம் ஏற்படுத்தணும் ஒரு பக்கம் சொல்றீங்க, திமுகவும் அதிமுக சேர்ந்து ஆட்சி அமைப்பாங்கன்னு மறுபக்கம் சொல்றீங்க. ரெண்டும் பொருந்தவே இல்லையே. இல்ல மேடம், பொருந்தல மேடம். பட் there is an option. ரைட்டுங்களா? 23C பஸ் ஸ்பெஷல் வருது, 23C பஸ் ஆர்டினரி வருது. ரைட்டுங்களா? ஆர்டினரியில ஏறலாம், இல்லைன்னா நான் ஸ்பெஷல் பஸ்ல ஏறலாம். ஆப்ஷன் இருக்கு எனக்கு. அங்க அரசியல் ஆப்ஷன் இருக்கு. 234 உறுப்பினர்கள் கொண்ட அவை அது. சரி, இல்ல நான் அந்த அவையில வெறும் 100 நான் என்ன கேக்குறேன், நீங்க சொல்றது போல சஞ்சய் வச்சு மட்டும் டிசைட் பண்ண முடியுமா? நீங்க சொல்றதை இன்னுமே என்னால ப்ராசஸ் பண்ண முடியல. ஆனாலும் கூட நம்ம அது ஒரு வாதத்துக்கு வச்சுக்குவோமே. திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஒரு அரசாங்கத்தை அமைக்க போறாங்கன்னு கூட வச்சுக்குவோமே. 234ல 113 இப்ப விஜய் கிட்ட இருக்கு. ஆமா. அப்போ மிச்சம் இருக்கிற எல்லா கட்சியும் சேர்ந்து ஆட்சி அமைச்சாதான் 120 சீட்டாவது வரும். ஆமா ஆமா. அப்படி எல்லாரும் சேர்ந்து ஒன்னா கிச்சடி ஃபார்ம் பண்ணி ஒரு 120 சீட்ல ஒரு அரசு அமைப்பாங்கன்னு சொல்றீங்களா? ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல மேடம். there is an option. சார் ரொம்ப ஈஸியா சொல்றீங்க சார். நான் அந்த வாதத்தை சப்போர்ட் பண்ணல மேடம். உங்ககிட்ட இல்ல. you are short of that. நீங்க வந்து அந்த क्वेश्चनக்கு ஆன்சரே எழுதல, பிளாங்க்ல விட்டுருக்கீங்க. பிளாங்க்ல விட்டதுக்கு எப்படி மார்க் போட முடியும்? சரி கேப்போம், மார்க்சிஸ்ட் கட்சியை கேப்போம் சார். அது எப்படி ஒரு கான்ஸ்டிடியூஷனல் டியூட்டியா? அதிமுகவும் சேர்ந்து ஒரு அரசாங்கத்தை உருவாக்கினா நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களா சார்? இல்ல, இதுல அவர் ஒரு ஹேசியமா சொல்றாரு. ஒரு பாயிண்ட், ஏற்கனவே
திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தெளிவா சொல்லிட்டாரு, நாங்க பொறுப்பான எதிர்கட்சியாக இயங்குவோம். அதே போல உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அன்னைக்கு அல்லது அடுத்த நாளே சொல்லிட்டாரு, நாங்க சிறப்பான ஒரு எதிர்கட்சியாக இயங்குவோம் சொல்லிட்டாங்க. இதுல போய் அதிமுகவோட பாருங்க. ஆனா ஒரு பாயிண்ட் நான் ஏற்றுக்கொள்கிறேன் நண்பர் சொல்றது. அது என்னன்னா, பாஜகவுடைய கை என்பது அதுல ஒரே 27 இடங்களில் போட்டி போட்டு ஒரே ஒரு இடத்தில் தான் ஜெயித்திருக்கிறது பாஜக. அந்த அளவுக்கு தமிழ்நாடு மக்கள் அந்த கட்சியை புறக்கணித்திருக்கிறார்கள். ஆனால் உச்சியிலே ஒன்றியத்திலே இருப்பது பாஜக. அவங்களுடைய நபர் தான் எல்லா மாநிலங்களிலும், இங்கேயும் ஆளுநர். அவருக்கு பவர் 2 பொறுப்பு வேற. ஆகவே அவர் மூலமாக அவங்க சில காய்களை நகர்த்தக்கூடும். அது ரொம்ப எளிமையான விஷயம். என்னன்னா, விஜய் அவர்களே, உங்களுக்கு பெரும்பான்மை இல்லை. அந்த பெரும்பான்மையை நீங்கள் எப்படி பெற வேண்டும் என்றால் நாங்கள் சொல்லுகிறபடி பெற வேண்டும். அவை அப்படி பெற்று நாங்கள் சொல்லுகிறபடி நீங்கள் ஆட்சி நடத்த வேண்டும் என்று ஒரு நிலையை உருவாக்க முடியாதா என்று நிச்சயம் பாஜக முயலும். இல்ல, அந்த நாங்கள் சொல்லுகிறபடி அதைத்தான் நான் சொல்ல வரேன். நாங்கள் சொல்றப்படின்னா என்ன, இப்பவே கடிதம் வந்துருச்சுலங்க, பிஎம்சி திட்டத்தை ஏத்துக்க பெங்காலுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தெளிவா கடிதம் எழுதிட்டாங்க. என்னங்க இப்பதான் தேர்தல் முடிவு புது அரசாங்கம் ஆட்சி செய்யற முறையில கேக்குறீங்க. நான் சொல்றது ஃபர்ஸ்ட் மெஜாரிட்டி எப்படி வரும்? இல்ல, அது அவங்களுக்கு வச்சிருப்பாங்க கணக்கு. என்ன ஏங்க அவங்க கிட்ட அதெல்லாம் கணக்கு இருக்கு. இல்ல இல்ல, அது எனக்கு முழு விவரம் தெரியாது. ஆனா நிச்சயமாக அவங்க கிட்ட கணக்கு இருக்கும். அந்த கணக்கின்படி விஜய் நகர வேண்டும். இல்லை என்றால் நிச்சயமாக இடையூறு செய்வார்கள். அவ்வளவுதான். அதன் அடிப்படையில் விஜய் நகர்ந்தால் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். திரு அருணன், அதை அப்படியே நான் திருப்பி கேட்கிறேன். இப்போ நீங்க சொல்றதான் ஜோதிமணி அவர்களும் சொல்றாங்க. கேளுங்க. ஆளுநர் பாஜக ஆளுநர் மூலமாக அரசியல் செய்கிறது, ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை உருவாக்க விடாம தடுக்கிறாங்க, ஃப்ளோர் டெஸ்ட் இதெல்லாம் நிரூபிக்கணும், நீங்க அரசியல் செய்றீங்கன்னு ஜோதிமணி அவர்களும் குற்றம் சாட்டுறாங்க. அப்போ விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க விடாமல் பாஜக தடுக்கிறது, பாஜக அதுல ஒரு அரசியல் செய்கிறதுனா அதை முறியடிக்கிறதுக்கு உங்களுக்கு சிம்பிளான வழி இருக்கே. நீங்க விஜய் ஆதரிச்சா போதுமே, நீங்க எதிர்பார்த்த மதச்சார்பற்ற அரசு அமையுமே. ஏங்க இவர் பாஜக சொல்றபடி நடக்க மாட்டான்னு உங்களுக்கு நீங்க எதையும் உறுதி கொடுக்க முடியுமாங்க? நீங்க போயிட்டா ஒரு பாயிண்ட் நான் மீண்டும் சொல்றேன். இல்ல சார், நீங்க ஆதரிச்சிட்டா இல்லங்க பாஜக பிளான் ஃபாலோ பண்ண வேண்டாமேன்றேனா? ஏங்க நான் அதைத்தான் சொன்னேன். அது தொட்டுக்கோ தொடச்சுக்கோன்னு தாங்க இருக்கு. என்னங்க உங்களுக்கு தெரியாத கணக்காங்க? ஏங்க இவர் பாஜக சொல்றபடி நடக்க மாட்டாரு. ஒரு மதச்சார்பற்ற அணியை உருவாக்குவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. நானும் அதை செய்ய மாட்டேன். சரிப்பா, நீங்க செயலியே அவங்க தரேன்றாங்கன்னு அவர் அந்த பக்கம் போனா என்ன சொல்லுவீங்க? ஆஹா, பார்த்தீர்களா, அவர் மதச்சார்பு கூட்டணிக்கு போயிட்டாருன்னு. என்ன இது? என்னங்க ஏங்க என்னை கொஞ்சம் பேச விடுங்க. நீங்களா சொன்ன என்ன பிரயோஜனம்? கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்லிட்டு இந்த தேர்தல்ல அந்த கொள்கை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசலங்க. மோடி அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசலங்க. ஈவன் இந்த கேஸ் சிலிண்டர் விலையை கூட அங்கேதான் அப்படி நடந்து கொண்டார்கள், இங்கேயாவது ஒழுங்காக நடந்து கொள்ள வேண்டாமான்னு அங்கே நான் யாரு இங்கே நான் யாரு தெரியாம பேசிக்கிட்டு இருந்தவருங்க. இவரை எப்படிங்க நம்புறது? அதுதான் மெயின் பாயிண்ட். ஆகவே பாஜகவுக்கு சில திட்டம் இருக்கு, அது வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த திட்டத்துக்கு இவர் இணங்க மாட்டார் என்று நீங்க உறுதி சொல்ல முடியுமான்னு நான் கேட்கிறேன் உங்களை. அதுதானே உள்ள நிலைமை. ஏன்னா கடந்த கால அனுபவத்துல இருந்து சொல்றேன். அவங்களுக்கு சில திட்டம் இருக்கு, அதன்படி விஜய் செயல்பட்டால் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். அது என்ன திட்டம் என்று எனக்கு தெரியாது. ஓகே, காங்கிரஸ் கட்சியின் திரு இப்ராஹிம் அவர்களும் நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கின்றார். பனையூர்ல இருந்து ஸ்ட்ரைட்டா வரீங்களானே? கண்டிப்பா கண்டிப்பா. பனையூர்ல இருந்து தானே வரீங்க? கண்டிப்பா, உண்மைதான். ஓகே, பட் நீங்க இணைஞ்சிட்டீங்க. பட் இன்னும் 118ங்கிறத எட்டல. என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? இந்த கருத்து முதல்ல அந்த 118 பேர் அறுதி பெரும்பான்மை என்ற இடத்தை நோக்கி போவதற்கு முன்பாக இன்றைக்கு கவர்னர் அவர்களுடைய செயலை நான் நீங்கள் குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். என்னென்னா, இன்றைக்கு எல்லாரும் கருத்து எடுத்து வைக்கிறாங்க. இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகமோ இல்லை பிற கட்சிகளோ இன்றைக்கு காங்கிரஸ் இன்றைக்கு முதுகில் குத்தி விட்டது. ஆராசா அவர்கள் சொல்கிறார், டீசன்சி இஸ் நாட் மேட், எத்திக்ஸ் இஸ் நாட் தேர்ன்றாரு. அப்போ இன்னைக்கு நாங்கள் என்ன அதெல்லாம் ஒரு ஜென்ரலைஸ்டு கருத்தாக கூட இருக்குது. பட் பேக் ஸ்டாபர்ன்ற கருத்து இருக்குல்ல, அது எப்படி பேக் ஸ்டாபர் ஆகுன்றது எனக்கு புரியல. இப்போ பாருங்கள், நீங்கள் தமிழ்நாட்டில் உங்களுடைய எண்ணோட்டம் என்ன?
எக்காரணத்தை கொண்டும் மதவாத கட்சிகளை உள்ள வரக்கூடாது. இதை நோக்கி தானே நீங்கள் பிரச்சாரம் பண்ணீங்க. தமிழ்நாடு வெல்லட்டும்னு சொன்னீங்க, தமிழ்நாடு தொடரட்டும்னீங்க, ஸ்டாலின் வெல்லட்டும்னு சொன்னீங்க. சொல்லும் போது என்ன சொன்னீங்க? இந்த ஜாதி என்ற தீயை அறுத்தெறிவோம், மதவாதத்தை அறுத்தெறிவோம்னு சொன்னீங்க. மதவாதத்தை அறுத்தெறிவதற்கு இன்னொரு கட்சி வந்துருச்சு. அப்போ ப்ராக்டிக்கலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதற்கு ஆதரவு கொடுக்காம வெளியிலிருந்து அவர்களுக்கான ஒத்திசைவை கொடுக்கலாம். இல்லை அந்த நிலைப்பாடை காங்கிரஸ் எடுக்குது. எதுக்காக எடுக்குது அப்படின்னா, ஒருவேளை நாங்கள் ஆதரவு கொடுக்காட்டி ஆதரவு கரத்தை பாஜக நீட்டி விட்டால் என்ன செய்வது? அந்த ஆபத்தை நோக்கி தள்ளிவிடக்கூடாது. ஏன்னா இந்த இந்தியா கூட்டணியோட ஷெல்டரே எப்படி அமைக்கப்பட்டிருக்குன்னா, இந்தியா கூட்டணி ஒரே ஒரு கொள்கை தான். அது வந்து முழுக்க முழுக்க மதசார்பின்மைன்ற ஒரே ஒரு கருத்து, மதசார்பற்ற அப்படின்ற கருத்து. இப்போ மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான். எதனாலனா மதசார்பின்மையே கிடையாது. இந்த ரேடிக்கல் போலரைசேஷனுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கக்கூடிய கட்சி. அந்த சேம் அந்த கொள்கையை வந்து விஜய் அவர்கள் எடுத்து வைக்கும் போது அந்த கொள்கையை எங்கள் ராகுல் காந்தி தலைவர் அதை ஒப்புக்கொள்கிறார். சரி, இன்றைக்கு வந்து இந்த இடத்துல நம்ம வந்து சரியாக நிற்காவிட்டால், இவர்களோட தோளோடு தோல் நிற்காவிட்டால், இந்த இடத்துல இந்த 108 எம்எல்ஏக்களை இன்றைக்கு மக்கள் உட்கார வச்சாங்கல்ல, அந்த மக்களை நாங்கள் வந்து ஒரு இக்கட்டான நிலைமைக்கு கொண்டு போய் விடுற மாதிரி ஆகிடும். இதுதான் காங்கிரஸுடைய முழுமையான பார்வை. இந்த இடத்துல வந்து சந்தர்ப்பவாதம் எனது என்ன வேணா கருத்துக்களை வேணாலும் சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு மக்களுடைய தீர்ப்பு 108 எம்எல்ஏ எங்களோட சேர்த்து இப்போ கிட்டத்தட்ட 113. அப்போ 113 எம்எல்ஏக்கள் வந்து மக்களுடைய தீர்ப்பு. இந்த மக்களுடைய மேண்டேட்டை மதிக்கணும். ஒன்று. ரெண்டாவது, மக்கள் எதற்கு வாக்களித்தார்கள்? மதவாதம் என்று வாக்களித்தாங்களா? நேற்று வரை உங்க நண்பரா இருந்த அருணன் ஐயா என்ன சொல்றாரு? அவர் விஜய் வந்து பிஜேபியை எதிர்க்காருன்னு நாங்கள் எப்படி நம்புறது? அவர் இது வரைக்கும் பிரச்சாரத்துல ஒரு வார்த்தை கூட பிஜேபி எதிர்த்து பேசல. இந்த டெஸ்ட்ல தான் பாஸ் ஆகி வரட்டுமே, இன்னைக்கு அவர்கிட்ட பெரும்பான்மை இல்லை, பிஜேபி கிட்ட போய் நிற்காம இருக்காரான்னு நான் பார்க்குறேனே அப்படின்றாரு. பேராசிரியர் அவர்கள் மீது எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு. இன்றைக்கு நான் பேராசிரியரோட பல விவாதங்களில் கடந்திருக்கிறேன். பேராசிரியர், இன்றைக்கு நாங்கள் களத்தில் நேரடியாக தளபதியை பார்த்ததில் சொல்கிறேன், அறுதியிட்டு தெளிவாக கூறுகிறேன், பாஜகவிற்கு என்றைக்கும் தாவேக்க மண்டியிடாது. அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா அவங்க உள்ளே போகும்போதே அவங்க கேட்ட கேள்வி என்னன்னா, எங்களை வழி நடத்துங்க, இந்த இக்கட்டான சூழ்நிலை எங்களுக்கு குரல் கொடுங்க, பாஜகவிடமிருந்து எங்களை காப்பாற்றுங்க. இந்த எண்ணோட்டம் தான் இருந்துச்சு. அந்த பல்ஸ் தான் எங்களால பார்க்க முடிஞ்சிச்சு. அதைத்தான் இன்றைக்கு தைரியமா வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல, அதுதான் என்னுடைய கருத்தை நான் சொல்றேன். அது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துல, அவங்க கட்சியோட கொள்கை. பட் நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்பது, இன்றைக்கு நாங்கள் போய் பார்த்ததுல, இன்றைக்கு காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் எல்லாம் குழுவாக போய் பார்த்ததுல அவங்க அவரோட சந்தேகம் என்னன்னா, இன்னைக்கு வந்து சப்போஸ் மார்க்சிஸ்ட் வரல, இந்திய கம்யூனிஸ்ட் வரல, விசிக வரலன்ட்டாங்க வச்சுக்கோங்க, அப்போ உங்களுக்கு அடுத்த ஆப்ஷன் என்ன? நீங்க ஒரே ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க, ரீஎலெக்ஷன் கூட போவாங்களே தவிர்த்து எக்காரணத்துக்கு ஒன்றும் பாஜக கூட போக மாட்டாங்க. ஏன்னா அதிமுகன்ற சக்தியே அங்கே பேசவே இல்லை, அங்கே நலிஃபை அடிச்சது. இப்போ தான் வரும்போது கூட கேள்விப்பட்டேன், அவங்க நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தலன்னு சொன்னாங்களாமே, அவங்களாம் நடத்தாம இல்லை, அவங்க ஆதரவு இல்லைன்னு கேபி முனுசாமி அறிவிக்கிறாரு. அப்போ அது ஆதரவு இல்லைன்னு அவர் அறிவிக்கல. இங்கிருந்து பனையூர்ல இருந்து நீங்கள் ஆதரவுலாம் வர வேணாம், இந்த பக்கம் வராதிங்க, வெளியே போங்கன்ட்டாங்க. அதிமுக ஆதரவு கேட்கிற கொஸ்டினே இல்லையா? இல்ல, அது அந்த பாயிண்டே இல்லன்ற. நீங்க பேசுறீங்க, வாய்ப்பே கிடையாது. ஏன்னா என்ன பிரச்சனை நான் சொல்றேன் கேளுங்க. அவங்களுக்கு சிமிலரா 118 எம்எல்ஏ, ஒரு 120 எம்எல்ஏ இருந்தா ஆட்சி நடத்த தயார். அந்த ஆட்சி எப்படி இருக்கணும்ன்ற பிரின்சிபல்ஸை ராகுல் காந்தி இருந்து வாங்குற மைண்ட் செட்ல இருக்காங்க. ராகுல் காந்தி வந்து முழுக்க முழுக்க ஒரு மதசார்பு ராகுல் காந்தியின் ஆட்சி வச்சுக்கோங்க, அப்படியே இருக்கட்டும். ராகுல் காந்தி மற்றும் தளபதி விஜயின் ஆட்சி வச்சுக்கோங்க. நான் திரும்பியும் சொல்றேன், என்டிஆரை விட, எம்ஜிஆரை விட விஜய் அவர்கள் more dangerous. The MGR and NTR is more Vijay is more dangerous than NTR and MGR. நான் அடிச்சு சொல்லுவேன். ஏன்னா எதனால நாங்க நான் பேசும்போது dangerous to BJP தான். நாங்க பேசும்போது வேணா இது மிகைப்புக்குரிய விஷயமா இருக்கலாம். அதிகப்படியா ஒரே நாள்ல நாங்க கட்சியோட கூட்டணிக்கு போனனால இன்றைக்கு பறைசாற்றி பேசுவதா தெரியலாம். ஆனா கலை யதார்த்தம் இதை வச்சு தான் மக்கள் வாக்களித்திருக்கிறாங்க. நீங்க இப்ப நானும் இங்க இருக்கக்கூடிய சக விருந்தினர்களும் நம்புறாங்க, மக்கள் முழுக்க நம்புறாங்க. அப்படி பண்ணலனா எங்களோட கண்டிஷன் சார், இங்க இல்ல திரு இப்ராஹிம், லெட்ஸ் டாக் நம்பர்ஸ். நீங்க போயிட்டீங்க 113, விசிக வரல, கம்யூனிஸ்ட் வரல, அப்புறம் பாமக வரல, யாருமே வரலன்னு வச்சுக்கோங்க. வச்சுக்கோங்க. அதிமுக கேட்க மாட்டீங்க. இல்ல, நல்லா புரிஞ்சுங்க, வச்சுக்கோங்கன்னு தான் சொல்றீங்க. ஆமா, வரலன்றத ஒரு யூகிப்பு தான். இன்னும் வருவாங்கன்றதுக்கான, வரமாட்டாங்கன்றதுக்கான உறுதிச்சதம் கிடையாது. இப்போ கம்யூனிஸ்ட் இல்லன்னு ஐயா சொல்றாரு, ரைட்டா? இப்போ அந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்கு இப்போ இவங்க யாருமே வரலன்ட்டாங்கன்னா அதிமுகவை கேட்கவே மாட்டீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கு என்னுடைய கருத்தை நான் தனிப்பட்ட கருத்தாக சொல்ல முடியாது, காங்கிரஸுடைய கருத்தாவே சொல்றேன். எல்லா கட்சியும் ஒருங்கிணைக்கிற வேலையை காங்கிரஸுடைய எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி மேற்கொண்டு வருகிறார். அப்படியா? கண்டிப்பாக, அதில் மாற்று கருத்து கிடையாது. அதையும் தாண்டி சில விஷயங்கள் சொல்ல விரும்புகிறேன்.
கிட்டத்தட்ட விசிகாவோட கம்யூனிஸ்டோடையும் நீங்க பேச ஒரு ராகுல் காந்தி இருங்க இருங்க நான் சொல்லிடுறேன். 2 நாட்களுக்கு முன்பாக ராகுல் காந்தி அவர்கள் கிட்டத்தட்ட இந்த கூட்டணியை முடிவு செய்வதற்கு முன்பாக 18 நிமிடத்துக்கு மேல உரையாடி இருக்கிறாருன்னு எங்களுக்கு சொல்றாங்க. பட் விஜயோட தனிப்பட்ட கருத்து. பட் இன்னொன்னு எனக்கு வந்த சோர்சஸ் அது ஆத்தென்டிக்கானன்றது தெரியாது. பட் ஆனா பேசியிருக்கிறார். அப்ப ஒரு 18 நிமிடம் பேசியிருக்காருன்னா என்ன பேசியிருப்பாரு? உண்மை 18 நிமிஷமா முன்ன பின்ன இருக்கும். அதெல்லாம் இருக்கும். பேசுனதே உண்மையான்றதையும் கேள்வி இருக்கு. ஆனா ராகுலே ட்வீட் போட்டிருக்காரு, ஐ ஸ்போக் டு விஜய். அப்ப போட்டிருக்காரு. அப்ப நான் சொல்றேன் ஃபேக்ட் கரெக்டா இருக்குல்ல. அப்ப என்னோட பாயிண்ட் என்னன்னா, ராகுல் காந்தி முதல்ல நாங்க வந்து கண்டிஷனா வச்சது என்னன்னா, எக்காரணத்தை கொண்டு நீங்க மதவாத சக்திகளோட கூட்டு போயிடக்கூடாது. பதவி ஆசை அதிமுக சேருமா? அந்த பாயிண்ட்ல தான் வரேன். என்னன்னா, பதவிக்காகவோ இல்லை வந்து அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்றோ இல்லை பதவியை மற்றும் ஒரு குறிக்கோளாக வைத்துக்கொண்டு இந்த கூட்டணி வளம் வரல. எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை இந்த 108 எம்எல்ஏக்களையும் பாஜக கபலீகரம் செய்யும். அது சிபிஐ வழக்கு, கரூருடைய வழக்கு டெல்லியில இருக்கு. அப்ப டெல்லியில் இருக்கும்போது அவர்கள் எந்த மாதிரி இடையூறெல்லாம் செய்வார்கள் என்பதை இன்றைக்கு நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது பேசப்பட்டது. அப்ப அததான் மெயினா நாங்க பாக்குறோம். அதிமுகவை எந்த லிஸ்ட்ல வைக்கிறீங்க? அதிமுக லிஸ்டே இல்லங்க. அந்த பாயிண்டே எங்கள்ட்ட இல்ல. அதிமுக ஆதரவு கேட்காம ரீ எலெக்ஷன் போயிருவீங்க. அப்போ அதிமுகன்ற பாயிண்டே கிடையாது. ரீ எலெக்ஷன் 100% கிடையாது. ரீ எலெக்ஷன் போறீங்க. அது தலைவர் முடிவு பண்ணணும்ல. அந்த கருத்தை நான் எப்படி சொல்றேன்? கூட்டணி கட்சியா தான சொல்றேன். என்ன வாய்ப்பு இருக்கு? வாய்ப்பாடுத்து எங்க நீங்க ஒரு பாயிண்ட் நான் இந்த இடத்துல இல்ல நான் ஒரு ஆப்ஷன் இப்ப நான் அருணன் அவர்களை கன்வின்ஸ் பண்றதுக்காக தான் இவ்வளவும் கேக்குறேன் உங்களை. ரைட்டா? விசிகே இல்ல கம்யூனிஸ்ட் இல்லன்னு ஆயிடுச்சுன்னா உங்களோட அடுத்த ஆப்ஷன் பாமக இருக்கு. ஆனா பாமக 4 தான் இருக்கு. அதை வச்சு முழுசா 118 கம்ப்ளீட் பண்ண முடியாது. அப்ப ரீ எலெக்ஷன் தான். நல்லா புரிஞ்சுங்க. வெரி குட். 2 பாயிண்ட் தான். ஒன்னு, கம்யூனல் ஃபோர்ஸஸோட கைகோர்க்காம இருக்கக்கூடிய பிற இடதுசாரி கட்சிகள் மற்றும் விசிகா இவர்கள்லாம் ஆதரவு கொடுக்கணும். ஒரு பாயிண்ட். அப்படி இல்ல அப்படின்னா ரீ எலெக்ஷன் தான். இது 2 தான். வேற எதுவும் கிடையாது. அதிமுக கிடையாது. கண்டிப்பா கிடையாது. நோ என்ட்ரி டு ஏன்னு கேளுங்க. அந்த பாயிண்ட் இருந்தா முதல்ல எங்களிடம் நாங்கள் வைத்த கண்டிஷனே அதுதான். இந்த கம்யூனல் ஃபோர்ஸஸோட நாங்க சேர மாட்டோம் அப்படின்றது அந்த பாயிண்ட்ல தான். அதிமுகவோட சேர்றதையும் நீங்க கம்யூனல் ஃபோர்ஸ் தான் சொல்றீங்க. அப்படிதான் பாக்குறோம். அப்படிதான் பாக்குறீங்க. அதிமுகவை சேர்த்துக்க மாட்டீங்க. கண்டிப்பா கிடையாது. திரு அருணன் போதுமா உங்களுக்கு? அசோகா வர புகழேந்தி சார் வர நெக்ஸ்ட் உங்கள்ட்ட வரேன். ஒரு நிமிஷம். இல்ல சகோதரி, காங்கிரஸ் நண்பர் உற்சாகமா பேசுறத பார்த்து உண்மையிலேயே நான் அசந்து போயிட்டேன். இவ்வளவு தூரம் விஜய் மீது இவ்வளவு நம்பிக்கை, அது மதவாதத்தை எதிர்க்கிறதுல அவ்வளவு உறுதியா இருக்காரு என்று அது என்னென்னமோ வார்த்தையெல்லாம் சொன்னாரு. இவ்வளவு தெரிஞ்சிருந்தா தேர்தலுக்கு முன்பே அந்த பக்கம் போயிருந்திருக்கலாமே. அவர் சொன்னாரு ஒரு 28 சீட்டுகள் மிச்சம் எல்லாம் இருக்காது. இல்ல அதுதான் சொல்ல 28 சீட்டு நான் மட்டும் சொல்லுங்க. காங்கிரஸ் தொண்டர்கள் பல்வேறு கருத்துக்களை எடுத்து எவ்வளவு பேர் சொன்னாங்க. மூத்த தலைவர்கள் எல்லாம் கருத்து எடுத்து வச்சாங்க. அதெல்லாம் மறுத்து பேசிடக்கூடாது. நான் மட்டும் அந்த கிரெடிட் நான் மட்டும் வாங்க கூடாது. அஃப்கோர்ஸ் இல்ல, நீங்க இங்க இருக்கிறதுனால உங்களுக்கு சொன்னேன். கம்யூனிஸ்டுகளை ராகுல் காந்தி பிரகாஷ் சார், எஸ் பிரகாஷ் சார் சார் கம்யூனிஸ்டுகளை ராகுல் காந்தி நான் முடிச்சிடுறேன். ஒரு நிமிஷம் இல்ல ஐயா, உங்களுக்கு தான் ஏதோ சொல்றேன் சகோதரி. வர ஒரு நிமிஷம் அவர் சொல்லிட்டோம். பிரகாஷ் சார் சொல்றாரா? சரி சொல்லட்டும். சரி, கம்யூனிஸ்டுகளை கேரளாவுல ராகுல் காந்தி பிஜேபியோட சேர்றான்னு சொன்னாரு. இங்க இந்த காங்கிரஸ்காரரு கம்யூனிஸ்டுகள் வந்து மதசார்பற்றவர்கள் இங்க சர்டிபிகேட் கொடுக்கிறாரு. அப்போ கம்யூனிஸ்டுகள் வந்து அங்க வந்து பாஜகவோட சேர்ந்தவங்க, இங்க வந்து பாஜகவுக்கு எதிரானவங்க. ஏன் இந்த கருத்து தமிழகத்துல நேத்து வரைக்கும் யாரும் பேசல? ஏன் இன்னைக்கு விஜயோட பேசணும்னு பேசுறீங்க? அதுக்கு அர்த்தம் சொல்லுங்க. ஏன் நேற்று வரைக்கும் நாங்கள் ராகுல் காந்தி கம்யூனிஸ்டோட தானே இருந்தோம்? ஏன் அன்றைக்கு இந்த கருத்தெல்லாம் நீங்க எடுத்து வைக்கல? ஏன் எடுத்து வைக்கல? ஏங்க உங்களுக்கு சார் ஏன் சார் எடுத்து வைக்கல? ஏன் எடுத்து வைக்கல? அதுக்கு ரீசன் சொல்லுங்க சார். இத்தனை நாட்களா நீங்க விவாதத்துல எவ்வளவு பெரிய நீங்க மூத்த பத்திரிகையாளர், உங்கள் மீது எனக்கு மிகப்பெரிய அன்பு உண்டு. நீங்க சொல்லுங்க, ஏன் இத்தனை நாளா எடுத்து வைக்கல இந்த கருத்தை? ஏன்னா விஜய் கூட சேர்ந்துட்டோம் நாங்க இன்னைக்கு. அதான பிரச்சனை. நீங்க அப்படித்தானே? அதை டைரக்டா சொல்லிருங்க சார். காங்கிரஸ் வந்து பிரவீன் சக்கரவர்த்திக்கும் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களால் விட்டுருங்க. எங்களுடைய அகில இந்திய தலைமையுடைய முடிவு அதை சொல்லுங்க. வர திரு அருணன் ரொம்ப நேரமா அவரோட கருத்து சொல்ல முயற்சி செய்றார். திரு அருணன் இல்ல நீங்க என்னையத்தான் கேட்டுக்க, எங்கிட்ட இல்ல ஒன்றும் இல்ல. ஆகவே நான் மீண்டும் சொல்றேன்,
விஜய் கட்சி மீதும் விஜய் மீதும் இவ்வளவு நம்பிக்கையை வெளிப்படுத்துறாங்க. அது இன்னொன்னு அவரே சொல்றாரு, நாங்கெல்லாம் முன்னாடியே சொன்னோம் ஐயா, கேட்கலையா எங்க தலைவர்கள் சொல்லி இப்ப தலைவர்கள் பத்திய விமர்சனத்தையும் பொது வெளியில வச்சிருக்காரு. அருமை, வாழ்க. பட் நான் இப்பவும் சொல்றேன், முன்னாடியே போயிருந்தா நிச்சயமாக பேச விடுங்க. என்ன பண்பு இதெல்லாம் பேசுங்க. ஆகவே இல்ல சொல்றேன், முன்னாடி இவ்வளவுனா போயிருந்தீங்கன்னா, உங்க தலைவர் உட்பட சொல்றேன், போயிருந்தீங்கன்னா எங்களுக்கு எவ்வளவோ சிரமம், அந்த தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையில எவ்வளவோ சிரமம் குறைஞ்சிருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, மிச்சம் எல்லாம் கிடக்கட்டும், ஒரு முக்கியமான பாயிண்ட சொல்லியிருக்காரு. இத கேட்கிற நேயர்கள் தயவு செய்து மனசுல பதிய வச்சுக்கோங்க. அதாவது விஜய் கட்சி ஒருபோதும் அதிமுகவிடம் கேட்காது ஆதரவை அப்படின்னு அடிச்சு சொல்லி இருக்காரு. இவங்கிட்ட ஏற்கனவே சொல்லிவிட்டாராம். ஆகவே இது நடக்க போகுதா, அப்படி போகவே மாட்டாரான்னு பாப்பா. பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது பாயிண்ட், அப்படி போகவில்லை என்றால் இவருக்கு பெரும்பான்மை கிடைக்காது. இழுத்துக்க பறிச்சுக்கன்னு கிடைச்சாலும் இந்த அரசாங்கம் வெகு காலம் நடக்காது. அப்ப மறு தேர்தல் வருமானு சகோதரி நீங்க கேட்டீங்க. அதுக்கு வேணாலும் போவாரே ஒழிய அதிமுக கிட்ட போக மாட்டாரு. இதையும் தயவு செய்து இந்த நிகழ்ச்சியை கேட்கிற நேயர்கள் குறித்து கொள்ளணும். என்ன நடக்குதுன்னு பாப்போம். அவ்வளவுதான் என் கருத்து. அப்ப எப்படி பார்த்தாலும் நீங்க போக மாட்டீங்க, உங்க முடிவுல மாற்றம் இல்ல. ஏங்க அதான் காங்கிரஸ் தான் போய் தான் கிடத்து. இத பாருங்க எவ்வளவு தூரம் விஜய் மீது எவ்வளவு நம்பிக்கை. இவ்வளவு காலமாக ஸ்டாலின் தலைமையிலான அந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி எவ்வளவு வலுவானது, எப்படி இருந்தது. உண்மையிலேயே கடந்த மக்களவை தேர்தலில் 39 இடங்களையும் பெற போய் தான் உச்சியில பாஜக தனிப்பெரும்பான்மை இழந்தது. அப்ப இந்தியா கூட்டணியில எங்களோட திமுகவும் எந்த அளவுக்கு உறுதியாக இருந்து போராடி, இதெல்லாம் ஒரே நாள்ல மறந்துடுவோம். இந்த கணக்குல வச்சுக்கிட்டு நாங்க திடீரென்று இந்த மாதிரி போவோம் அப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் அந்த திமுக வேண்டான்னு தான் வாக்களிச்சிருக்காங்க. அதை நீங்க ஏத்துக்கணும்ல. ஆனா தாவேகாவுக்கு தனி பெரும்பான்மை கொடுக்கல, அதை நீங்க ஏத்துக்கணும்ல. ஆமா, கொடுக்கல. அதனால தான் எல்லாத்தையும் ஆதரவு கேட்கிறாரு. அவருக்கு பெரும்பான்மை தர வேண்டிய பொழப்பு எங்களுக்கு கிடையாது சகோதரி. அந்த வேலையை மக்கள் எங்கிட்ட கொடுக்கல. அது அவர் பாடு, அவர் தேடட்டும், ஏதோ பண்ணட்டும்ன்றாரு. ஓகே, திரு புகழேந்தி அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறேன். இப்போ இங்க நடக்கிற விவாதங்களை பார்க்கும்போது கம்யூனிஸ்டுகள் கன்வின்ஸ் ஆகல, விசிகா போறாங்களா இல்லையான்னு தெரியல. அப்போ வேற ஆப்ஷன் இல்ல, விஜய் அதிமுகவை நாடிதான் போய் ஆகணும். அடுத்தது ப்ரொஃபசர் அருணன் சொல்ற மாதிரி, நேற்று தோழர் அண்ணனுக்கு சொல்லுகிறேன், நேற்று காரல் மார்க்ஸ் பிறந்தநாள், அறிஞர் காரல் மார்க்ஸ் பிறந்தநாள் முடிஞ்சு தோழர்கள் அங்க இருக்கப்போ தொல் திருமாவளவன் அவர்கள், விடுதலை சிறுத்தை கட்சிகளுடைய தலைவர், நானும் பக்கத்துல இருந்தேன், இடதுசாரிகளும் நாங்களும் சேர்ந்து பேசி முடிவெடுப்போம். ஆமா, வார்த்தை நம்ம தந்தியில போச்சு, எல்லா டிவிலையும் போச்சு. அருணன் என்ன சொல்ற மாதிரி நேத்தையே ரிஜெக்ட் பண்ணிடணும், முடியாது, நீங்க அப்ப வேற ஸ்டாண்ட்ல இருந்தீங்கன்னு சொல்லிருக்கணும். அதை இன்ன வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் அண்ணன் தொல் திருமாவளவன் சொல்ல தயாராக இல்லை. நானும் திராவிட முன்னேற்ற கழகத்தை அவங்க ஒண்ணும் பண்ண போறது எனக்கு தெரியும். நீங்க சொல்லி நீங்க அந்த சான்ஸ் கிடைச்சா கூட 100% சொல்றேன், இந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்கு இந்த முதல்வர் போக மாட்டார். 99-18 இருந்த நேரத்திலேயே தமிழகத்தில் நான் பின்புறமாக வர விரும்பவில்லை என்று சொன்னவர் இந்த நாட்டை ஆண்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஆனா நான் என்ன கேட்கிறேன், 96ல வாஜ்பாய் அவர்களுக்கு மெஜாரிட்டியில் 169 தான் இருந்துச்சு. அப்ப ஆட்சி அமைக்க கூப்பிட்டாங்களா இல்லையா? அப்ப சசிகலா எல்லார்கிட்டையும் சைன் வாங்கினப்ப நான் கூட இருந்தேன். அப்ப அதை போய் சப்மிட் பண்ணப்போ அதை ஏத்துக்காம ரெண்டு ஸ்டேட்டுக்கு ஒரு எப்பயுமே பழக்கம், ஒரு ஆளுநர் வச்சுக்கிறது. வித்யாசாகர் காணாம போன கதைய இதே தந்தியில உட்கார்ந்து 2-3 மணி நேரம் நம்ம பேசுறோம். ஆக பிஜேபியினுடைய சித்து விளையாட்டு எங்கேயாவது எப்படியாவது எடுக்க முடியுமான்னு பாக்குறாங்க. ஆனா நான் அண்ணன்கிட்ட அன்போட சொல்லுவேன், நீ உங்கள்ட்ட நமக்கு ஆகாதவங்க ஆகிறவங்கன்னு இல்ல. தயவு செய்து இங்க நடந்துட்டு இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆட்சி மாற்றம், ஒரு அமைதியான புரட்சி ஏற்பட்டு விட்டது. அதை திமுகவே ஒப்புக்கொள்கிறது. கிட்டத்தட்ட 34%, 24%, 34%, 10% அதிகமான வாக்குகளை தமிழக மக்கள் கொடுத்து விட்டு விஜய் முதல்வராக வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்று சொன்னால், கிட்டத்தட்ட இவங்க பாருங்க தந்தியில போட்டு இருக்க மாதிரி 115, 113 இடங்களை
எட்டியாகிவிட்டது. இன்னும் 4-5 இடத்துல என்ன ஆக போகுது? ஆகவே இந்த 4-5 இடங்கள் வெளியிலே இருந்து கூட இடதுசாரிகள் 4 சீட்டை சப்போர்ட் பண்ணலாம். இல்லைன்னா திருமாவளவன் தயாராக இருப்பது போல எனக்கு தோன்றுகிறது. அவரும் 2 இடங்கள் முடிவு வச்சு இந்த 6 இடங்கள். ஆனா விஜய் எங்க நிற்கிறார் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். கட்சி கொள்கை ரீதியாக பிஜேபி எதிரி சொன்னாரா இல்லையா? சப்போஸ் இத சொன்ன பின்னாடி அவர் மாறி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு போய் பிஜேபி என்டிஏ கிட்ட கேட்டிருந்தா அவர் செய்வது சரியில்லை. அதோட இருந்த அதிமுக பிஜேபி தலைமை ஏற்று பிஜேபி தான் தலைமை, அதிமுக ஒரு தலைமை கிடையாது. இப்ப உடையுது 2ஆ உடைய போகுது. நாளைக்கு பார்க்க போறீங்க. ஆகவே அதிமுக கிட்ட போய் விஜய் கேட்டிருந்தாருன்னா சொல்ற மாதிரி அது தவறு. அது பிஜேபிக்கு அடிமையாக அவர்கள் டிராவல் செய்தார். இது 2மே இல்லையே. அவர் சொன்ன ஸ்டாண்ட்ல நிக்கிறார். எப்படியாவது ஆட்சி அமைக்கணும், அந்த ஆட்சிக்கு கொள்கை ரீதியா எந்த குந்தகமும் ஏற்பட்டு விடக்கூடாது அப்படின்னு தான் அவர் அண்ணல் அம்பேத்கரை போற்றுகிறார், பொது உடைமையை வரவேற்கிறார், தந்தை பெரியாரை கொண்டாடுகிறார், அஞ்சலி அம்மாவை சொல்லுகிறார், பேரறிஞர் அண்ணாவை சொல்லுகிறார், பெருந்தலைவர் காமராஜரை சொல்லுகிறார். அவர் பிஜேபி பக்கம் போக மாட்டாரு. நீங்க உறுதியா நம்புறீங்க? ஜனநாயகத்தை வரவேற்று டெமோக்ரசி, இதை மறுபடியும் டெமோக்ரசி செய்வது பிஜேபி. ஓகே, பட் இந்த டெமோக்ரசிக்கு ஏன் நாம் உயிர் கொடுக்க கூடாது? அவர் என்னதான் மக்கள் பார்க்கட்டுமேங்கறீங்க. ஓகே, கேட்கலாம். அமைதி ஏற்பட்டிருக்கிறது, கேட்கலாம் சார். அதுக்காக நம்ம கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. விஜய் வரட்டும் என்று சொல்லுகிறேன். திமுக அதுதான் விரும்புகிறது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி எப்படி ஆடுகிறார் பொறுத்திருந்து பார்ப்போம். கேட்கலாம். நான் பிரகாஷ் அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறேன். சார், ஆளுநர் இதுல சம்மதிக்க மாட்டேன்றாரு அப்படிங்கிறது இப்போதைய அளவில் நமக்கு கிளியராக தெரியுது இல்லை? இப்போ ஆதவ அர்ஜுனா திரும்ப போய் கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாரு. அவங்க கடிதம் கொடுத்தும் கூட ஆளுநர் இன்னும் ஆட்சி அமைக்க வாங்க, நீங்கள் பதவி ஏற்றுக்கங்க, ஃப்ளோர் டெஸ்ட் பண்ணுங்கன்னு எந்த முடிவுமே சொல்லாமல் ஆளுநர் அமைதியாக இருக்கிறார். இதே சூழ்நிலை வேற கட்சிக்கு வந்திருந்தால், இதே உதாரணத்துக்கு 108 சீட்டு திமுக கூட்டணி ஜெயிச்சு ஆளுநர் கூப்பிட மாட்டேன்னு சொல்லியிருந்தா இன்னைக்கு எவ்வளவு பெரிய விமர்சனங்கள் ஆளுநர் மீது எழுந்திருக்கும். தமிழக அரசியல்ல ஏன் இவ்வளவு நிசப்தம்? இல்லங்க, ஆளுநர் மேல இப்பவும் விமர்சனங்கள் எழுந்துகிட்டு தான். யார் சொல்லிருக்காங்க சொல்லுங்க? இது யார் சொல்லிருக்காங்க? ஜோதிமணி. அவங்க ஆல்ரெடி தாவே கூட கூட்டணி இந்த குறுக்கீடு மட்டும் அலோவ் பண்ணுங்க கூட்டணி அவங்க சொல்லிருக்காங்க. ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் பிஜேபி இப்போ பிசிகேங்க, கம்யூனிஸ்ட்ங்க, பாமகங்க, அமமுகங்க, அதிமுகங்க, திமுகங்க. இங்க இப்போ நடக்கிற போட்டியை எல்லாரும் வேடிக்கை பார்க்கறாங்க. எப்படின்னா, இவங்க இப்போ காங்கிரஸ் மிகப்பெரிய தேசபக்தர்களா மாறி போய் அவதாரம் எடுத்து போய் ஆதரிக்கிறாங்க. இது காங்கிரஸ் ஆட்சி அமையறத பிஜேபி விரும்பல. அவங்க ஒரு பாலிடிக்ஸ் பண்றாங்க. அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க? நீங்க சொல்றீங்கல்ல, இது எல்லாருக்கும் தெரிஞ்சா ஏன் எல்லாரும் எதிர்க்கல? ஆளுநர் சார் ஏன் ஆட்சினா தான் எதிர்ப்பீங்களா? அப்போ உங்களுக்கு வந்தா ரத்தம், அவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? அதாங்க அரசியல். அதாங்க அரசியல். எங்களுக்கு வந்தா ரத்தம், உங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி தாங்க. அதான் அரசியல். கேளுங்களா? அப்ப ஆளுநர் செய்யறத மற்ற கட்சிகள் வரவேற்பீங்க, ரசிப்பீங்க. விஜய்க்கு நடந்தா ஏற்றுக்கொள்கிறாங்க. இது கேளுங்க ஒரு நிமிஷம். போஜராஜன் பொதுப்பணித்துறை அமைச்சராகணும்ன்றதுதான் பிஜேபியோடைய கணக்கு. ரைட்டுங்களா? போஜராஜன் டேக் பார்ட் பண்ற கவர்மெண்ட் வரணும்ன்றதுதான் அவங்களோட பார்வை. நீங்க காங்கிரஸ் டேக் பார்ட் பண்ற கவர்மெண்ட் வர்றதுக்கு அவங்க ஏன் வர்க் பண்ணனும்? அதுல இன்னொரு நியாயமா சார் பிஜேபி அப்படிதான் நினைக்கும். சார் பிஜேபி அப்படிதான் நினைக்கும். அவங்க கட்சியை கொண்டு வரதா அவங்க விரும்புவாங்க. நான் கேட்பது மற்ற கட்சிகளின் அமைதி பற்றி. ஆமா, இதுதாங்க இந்த சண்டையை என்ன நடக்குதுன்றதை வேடிக்கை பாக்குறாங்க. இதுல விஜய் மேல ஒரு ஆளுநரின் அராஜக போக்கு, ஆளுநர் மத்திய அரசின் கைப்பாவே செயல்படுறாரு அப்படிங்கறதெல்லாம் இப்ப கிடையாதுன்னு. என்னதான் நடக்குது பாப்போமே அப்படின்னு கிடையாது. இப்போ இல்லங்க, இவரும் விஜய் மேல ஆரம்பத்துல இருந்து ஒரு சந்தேகம் இருக்குங்க. அவருக்கும் பாஜகவுக்கும் இருக்கக்கூடிய பாஜக அவரை தடுக்கிறது என்றாலே என்ன சார் பொருள்? நீங்க சொல்ற லாஜிக்கு தான் நான் வரேன். அவர் பாஜக ஆளா இருந்தா அவர் ஆட்சி அமைக்க விடாம ஏன் ஆளுநர் தடுக்க போறாரு சார்? அதான் காங்கிரஸ் உள்ள போகுது இல்லையா?
அப்ப இந்த இடத்துல மட்டும் குறுக்கிடு அசோகா பாருங்க. இப்ப பேசி வருகிற யாருமே இத்தனை நாட்களாக சந்தேகம் காங்கிரஸ் மேல. காங்கிரஸ் பாஜக கைக்குள்ளே மாறிச்சா? அப்போ பாஜகவோட பி டீம் ராகுல் காந்தியே பாஜக பி டீம். அவர் சொன்னாங்க முன்னாடி காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் வந்து கம்யூனிஸ்ட் சார். ஒரு நிமிஷம் சார் இருங்க சார். நீங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பிஜேபியோட பி டீம்னு கேரளால சொன்னால எங்க தலைவரே இதே ராகுல் காந்தி சொல்லிருக்காரு. கருத்துக்களை ராகுல் காந்தி நிறைய பேசலாம் சார். இதே ராகுல் காந்தி சொல்லிருக்காரு. ஓகே பதில் சொல்லுங்க. ஆமா நீங்க கம்யூனிஸ்ட் பி டீம்னு சொல்லலாம், அவங்க காங்கிரஸ் சொல்லக்கூடாதுன்னு கேக்குறேன். ரைட் ஓகே இப்போ முடிஞ்சிருச்சா? சரி ரைட் வெச்சுக்குவோம். கேக்குறேன். ஆனா ஒரு நிமிஷம் நான் முடிக்கல. ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு நிமிஷம் இருங்க சார். நான் முடிக்கல சார். முடிங்க. இதுல வந்து கவர்னர் சொன்னது வந்து 2 நாள் டைம் கொடுங்க அப்படின்னு தான் சொன்னாரு. எங்க சொன்னாரு சார்? பதவியேற்பு ஏற்பாடு பண்ணுங்க. இல்ல அவங்க கிட்ட பேசும்போது தாவேகா டெலிகேஷன் கிட்ட பேசும்போது நீங்க வந்து கம்ப்ளீட்டா காட்டுங்க, ஆதரவு லிஸ்ட காட்டுங்க, ஆதரவை திரட்டுறதுக்கு 2 நாள் உங்களுக்கு டைம் இருக்கு அப்படின்னு தான் அவர் சொன்னார். தவிர அவர் வந்து உடனடியாக பதவியேற்பு விழா சார் அரசியல் சாசனத்துல எந்த பிரிவு 118 பேர் லிஸ்ட காட்டணும்னு சொல்லுது? நீங்க சொல்லுங்க. கான்ஸ்டிடியூஷனலி ஆமாங்க, கான்ஸ்டிடியூஷன்ல உங்களுக்கு வந்து மெஜாரிட்டி எந்த பிரிவு சொல்லுங்க சார்? நான் இப்ப கூகுள் பண்ணி பாத்துறேன். எந்த நம்பர்னு சொல்லுங்க. which article says that? ஒண்ணுமே இல்லங்க. you have to satisfy the role of governor இல்லையா? கவர்னர் வந்து பெரும்பான்மை satisfy the governor. அப்ப இத்தனை ஆண்டு காலமா நீங்க ஆளுநரை வந்து திருப்திப்படுத்துறதுக்கு தான் எல்லாமே பேசணுமா? என்ன சார் இங்க பாருங்க, நான் என்ன இந்த இடத்துல என்ன சொல்றேன்னா எனக்கு ரொம்ப வருத்தம் சார். வர திரு இப்ராஹிம் கிட்ட கேப்போம். ரொம்ப வருத்தம் சார். என்னன்னா பாருங்க, எந்த அராஜக ஒரு ஆட்சியை இத்தனை நாளாக நாங்கள் எல்லாம் விமர்சித்து வந்தோமோ, நாங்க எல்லாருமே இதுல உட்கார்ந்துருக்க நாங்க எல்லாருமே நாங்க விமர்சித்துட்டு வந்திருக்கோம். இந்த ஆளுநரை அந்த ரம்மி விவகாரத்துல விமர்சித்தோம். தொடர்ந்து ஆளுநர் அர்த்தம் கொடுத்ததுக்கு அவர் ஆளுநர் கிடையாது. சரி விடுங்க, அப்படியே வச்சுக்குவோமே. ஆர்.என். ரவிக்கே வச்சுக்குவோம். ஆளுநர் ரவி ஆர்.என். ரவியா தான் இருந்தாரு. ஆர்.என். ரவி ஆளுநர் ரவியா இருந்தார். ரைட். என்னன்னா எனது தொடர்ந்து அறிக்கையில் ஒரு பேப்பரில் ஒரு வரியை விட்டதுக்கு எத்தனை குரல்கள் வந்துச்சுன்னு தெரியும். நான் உள்பட பேசியிருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு ஒரு தனி மனிதன் மாநில அரசுகளை காங்கிரஸ் தவறா பயன்படுத்தி கலைச்சிங்க. நீங்க உங்களுக்கு என்ன கிடையாது காங்கிரஸ் கட்சி. பரவாயில்ல, தமிழ்நாட்டுல நீண்ட நாளா கேட்காத வாதங்கள்லாம் திரும்ப கேட்கறாங்க. அவர் பதில் சொல்லட்டும், நான் திரும்ப உங்கள்கிட்ட வரேன். பிரகாஷ் சார் உங்கள்கிட்ட திரும்ப வரேன். என்ன பண்றது? என்ன சார் நாளைக்கு கவர்னர் ஓடிட்டா என்ன பண்றது? விஜய் வாழ்க ஆட்சி நடத்த மாட்டோம், கதவு மூடிட வேண்டியது. நீங்க விஜய் வாழ்கன்னு சொல்றீங்களா? புரியல. வித்யாசாகர் ஓண்ட மாதிரி கவர்னர் நாளைக்கு ஓடிட்டா ஒரு வாரம் எஸ்கேப் ஆனா அப்ப விஜய் வாழ்கன்னு சொல்ல தயாரா பிரகாஷ்? அவர் ஏன் சார் விஜய் வாழ்கன்னு சொல்றாரு? நான் ஏங்க விஜய் வாழ்க ஆளுநர் ஒளிகனே விஜய் வாழ்கன்னு உங்க வேலை. என்ன விடுங்க, ராகுல் காந்தியோட வேலை. அசோகா சரி வர ஓகே இருங்க we are digressing. ரொம்ப டைவர்ட் ஆயி போறோம். உங்க வாய்ப்பு நீங்க பேசுங்க. நான் என்னன்னா முழுக்க பாருங்க, இவ்வளவு நேரம் பேசினதுல யாராவது ஒரு ஆள் ஆளுநர் கான்ஸ்டிடியூஷனல, அதாவது அரசியலமைப்பு சட்டத்தை அத்துமீறுகிறார், கடுமையாக அத்துமீறுகிறார். இந்நேரம் 1000 தான் இருந்தாலும் 1 கோடி தமிழர்கள் வாக்களித்திருக்கிறாங்க. அந்த 1 கோடி தமிழர்களா நீங்கள் எல்லாம் பேசியிருக்க வேணாமா? அந்த 1 கோடி தமிழர்களுக்கு உங்களுடைய ஆதரவு கரத்தை நீங்க நீட்டிருக்க வேணாமா? அப்ப உங்க கண்ணுக்கு அந்த 1 கோடி தமிழர்கள் தெரியல, அந்த ஒத்த விஜய் மட்டும் தான் தெரியுறார். இதுக்கு தான் விஜய்க்கு எங்களுடைய தலைவர் ஆதரவு. ஆமாங்க, திமுக சார் அவர் பேசிட்டு உங்கள்ட்ட வர நீங்க நல்ல கேள்வி கேளுங்க. தாராளமா கேளுங்க, கேட்கறதுக்கு பதில் இருக்கு, எங்கள்ட்டயும் கேள்வி இருக்கு. நீங்க என்னன்னா முழுக்க ஆளுநர் இன்றைக்கு அத்துமீறுகிறார், அரசியலமைப்பு சட்டத்தை இன்றைக்கு தவறுதலாக அதை கையாளுகிறார். இன்றைக்கு ஆளுநர் அவர்களுக்கு அறுதி பெரும்பான்மை நிரூபிப்பதற்கான அடிக்கோல் இட்டு காட்டுகிற எந்த அரசியலமைப்பு சட்டமும் அதிகாரமும் வழங்கப்படவில்லை. அதை தாண்டி பாஜக இதற்கு பின்பாக இருக்கிறது. இதற்கு காரணம்
முழுக்க முழுக்க பாஜக தான் இது மிகவும் கடுமையாக கண்டிக்கத்தக்கதுன்னு இவங்க எல்லாம் சொல்லட்டும் சார். அப்ப சொல்றோம் இந்த பாஜகவுக்கு எதிராக இவர்கள் எல்லாம் நிக்கிறாங்க. ஓகே, கேப்போம், அந்த கேள்வியை முன்வைப்போம். பிரகாஷ் சார் உங்கள்ட்ட என்ன கேக்குறாருன்னா, நீங்க திமுக ஓட்ட வாங்கி ஜெயிச்சுட்டு இன்னைக்கு விஜய்க்கு ஆதரவு தரீங்களே, நீங்க மக்களுக்கு நியாயமா இருக்கீங்களான்னு கேக்குறாங்க. அந்த கேள்விக்கு பதில் திரு பிரகாஷ் நீங்க கடந்த பகுதியில குறுக்கிட விரும்புனீங்க. இப்ராஹிம் நியாயமான ஒரு கேள்வி தானே எழுப்புறாரு. ஆளுநர் அத்துமீறுகிறாருன்னு கூட நீங்க சொல்ல மாட்டேன்றீங்களே. ஒரே ஒரு கண்டன அறிக்கை வருமான்னு கேக்குறாரு. இல்லைங்க, இவங்க தேர்தல் இப்ராஹிம் சாரோட ஒரு விஷயம் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு ட்விட்டர்ல. என்ன, நாங்க வந்து தேர்தலுக்கு முன்பே வந்து தாவேகாவோட வேலை பார்த்தோம்னு சொல்றாங்க. இவங்களுக்கு ஒரு பிளான்ட் அஜெண்டா. வேலை பார்த்தோம்னு சொல்லல சார், தாவேகா கூட்டணி வைக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு சொன்னேன். அதான் இவங்களுக்கு ஒரு பிளான்ட் அஜெண்டா இருக்கு. ஆல்ரெடி தே ஹேவ் அ பிளான்ட் அஜெண்டா. அதே மாதிரி இப்போ கம்யூனிஸ்டுகளுக்கு அருணனுக்கு தோழருக்கு வந்த டவுட் தான் எங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே இருக்கு தாவேகா மேல. இப்பவும் அவங்க வந்து போக மாட்டாங்க அப்படின்றதுக்கான, அதிமுக பக்கம் போக மாட்டாங்கன்றதுக்கான நிர்பந்தம் இல்ல. இப்போ புகழேந்தி சார் சொல்றாரு அதிமுக ரெண்டா உடைய போது, அந்த ரெண்டா உடையறது இல்ல சார். நீங்க சொல்றது ரொம்ப ஒரு அன்ஃபேரான எக்ஸ்பெக்டேஷனா உங்களுக்கு தெரியலையா? இப்போ விஜய் அவருக்கு எல்லா ஆப்ஷனுமே ஓப்பனா இருக்கு. அவர் சாய்ஸா யாருக்கிட்ட போறாரு? காங்கிரஸ் கிட்ட போறாரு. காங்கிரஸ் வந்துட்டாங்க. அடுத்த சாய்ஸா யாருக்கு லெட்டர் அனுப்புறாரு? விசிகேக்கும் லெஃப்ட்டுக்கும் லெட்டர் அனுப்புறாரு. இப்போ அவங்க வந்துட்டாங்கன்னா கதை முடிஞ்சிட போகுது. இப்போ நீங்க வரவும் மாட்டீங்க. நீங்க வராம சரிப்பா நீங்க வரலையா, அடுத்து நான் அதிமுக கிட்ட போறேன் அப்படின்னு சொன்னா பத்தியா அதிமுக கிட்ட போயிட்டேன்னு சொல்லுவீங்க. இது என்ன, யூ ஆர் லீவிங் ஹிம் நோ சாய்ஸ். இது எப்படி ஃபேரா இருக்கும்? அவர் வந்தது உங்ககிட்ட சார். ஆமா, அதிமுக பக்கம் போட்டோம், கூட பக்கத்திலேயே சேர்த்து பிஜேபி பக்கம் வரணும்ன்றதுக்காக தான் அவரை நீங்க வலுக்கட்டாயமா அதிமுக பக்கம் நீங்களே தள்ளி விட்டுட்டு அப்புறம் பாத்தியா போறாரு பத்தியான்னு சொல்றது எப்படி? இது என்னது? இது குழந்தைங்க விளையாட்டு மாதிரி இருக்கு. அது இது குழந்தைங்க விளையாட்டு மாதிரி இருக்கலாம் மேடம். இப்போ என்னன்னா ஒரு சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட சொல்லுங்க அவரை. என்னன்னு போட்டு என்ன வந்து கூப்பிட மாட்டாங்க, ஐ ஹேவ், எனக்கு நம்பர் இருக்கு, எனக்கு இவ்வளவு சப்போர்ட் இருக்கு, இவ்வளவு பேஸ் இருக்கு, எனக்கு மேண்டேட் இருக்கு, ஒரு கேஸ் போட்டனால கரெக்ட், நியாயமான விஷயம். இப்ராஹிம்ட்ட கேட்றுவோம், அத கேஸ் போடுவாங்களான்னு கேட்றுவோம். அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு கண்டிப்பீங்களான்னு கேக்குறாரு. 2 வார்த்தை கண்டனம். ஏங்க, கவர்னரை யாருங்க நாங்க எடுத்துக்கிட்டோம்? ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு கவர்னரையும் வானான்றது வந்து காங்கிரஸ் கவர்னர்களை பார்த்து நாங்க கத்துக்கிட்ட விஷயம். ஓ, காங்கிரஸ் கவர்னர்களை பார்த்து கண்டிக்கிறோம். ஆர்.என். ரவி காங்கிரஸ்காரரா சார்? ஆமா, ஆர்.என். ரவி இப்போ நவீன காங்கிரஸ்காரரு. அதுக்கு முன்னாடி 356 யூஸ் பண்ணி EMS நம்பூதிரிபாட் மினிஸ்ட்ரியில இருந்து கலைஞர் கருணாநிதி மினிஸ்ட்ரியில இருந்து எல்லாத்தையும் வரைக்கும் தெரியலையே சார். காங்கிரஸ் கட்சி தானே இதெல்லாம். மே 3ஆம் தேதி வரைக்கும் தெரியலையே. இது மே 5ஆம் தேதி வரைக்கும். தப்பா சொல்லாதீங்க. எப்பவுமே தெரியும் மேடம் எங்களுக்கு. தேவைப்படும் போது இறக்கி விடலாம் இருந்தீங்க. தேவைப்படும் போது இறக்கிக்கலாம். இப்ப தேவையில்லை. எப்படி வெளியில வருது? ராகுல் காந்திக்கு அவரோட கார்டை பிளே பண்ண தெரியும்னா எங்களுக்கும் எங்களை மாதிரி ஆட்களுக்கும் பிளே பண்ண தெரியும். அந்த கார்டெல்லாம் வரட்டும். காங்கிரஸ் இதுக்கு மேலதானே 67 நிலைமையை பார்க்க போகுது. மினிஸ்ட்ரிக்குள்ள போறாங்கல்ல, 67 நிலைமையை நீங்க பாப்பீங்க. இல்ல பேசுங்க, பேசதான் மக்கள் பாக்குறாங்க. இந்த பேச்சை தான் மக்கள் பாக்குறாங்க. இந்த பேச்சுக்கு தான் இந்த அளவுக்கு நிலைமை. மக்களுடைய அடி. நீங்க பேசணும், நீங்க பேசுறத மக்கள் பார்க்கணும். அத பார்க்க தான் மக்கள் உத்வேகம் அடைவாங்க. யாரு அப்ப சரியான பாதையில தான் நம்ம வாக்களிச்சிருக்கோம். ஆனா அவங்க ஆதங்கம் நியாயமானது இல்ல. இன்னைக்கு திமுக வாக்க வாங்கிட்டு முதுகுல குத்திட்டு அதுக்கு பதில் சொல்லுங்க சார். 5 எம்எல்ஏ வந்ததுக்கு திமுக உடைய பங்கு இருக்கா இல்லையா? பதில் சொல்லுங்க. நான் கேக்குறேன், பதில் சொல்லுங்க. 15 எம்எல்ஏக்கள், 15க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் இன்றைக்கு திமுக தோத்துருக்காங்க. அது காங்கிரஸ் காரணமா? ஒன்று. 2வது, இன்றைக்கு என்னால் மிகவும் போற்றுதலுக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் என்னுடைய தனிப்பட்ட பதிவிலே நான் போட்டிருக்கேன். இன்றைக்கு அவருடைய தோல்விக்கு காரணம் யார்? இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்லுவா? கேள்வியோட பிணைப்பு இருக்கு. நான் சொல்றேன், லிங்க் பண்ணி தான் சொல்ல வரேன். இவர்களுடைய தோல்விக்கு யார் காரணம்? சரியா? இப்ப இந்த தோல்விக்கு காரணம்னா
திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாங்கள் 28 எம்எல்ஏக்களை களமிறக்கணும். சரியா? விஜய் எல்லா இடத்துலையும் பிரச்சாரம் பண்ணார். தூத்துக்குடியில் கடுமையாக பிரச்சாரம் பண்ணார். நாங்கள் ஜெயிச்சிருக்கக்கூடிய 5 எம்எல்ஏக்கள் எங்கேருந்து வந்திருக்காங்க? எங்கேருந்து வந்திருக்காங்க? கன்னியாகுமரி, அப்புறம் குளச்சல், குளச்சல், மயிலாடுதுறை, மொத்தம் 5 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. இது ஒன்று மேலூர். இப்போ இந்த இடங்கள் எல்லாம் காங்கிரஸ் இருங்க சார் நான் முடிச்சிடுறேன். என்னோட தயவில்லாம ஜெயிச்சாங்களா? இல்லை சார், இருங்க. மக்கள் வந்து தெளிவாக தாவேகாவும் காங்கிரஸும் ஒன்றுதான். காரணம் கோட்பாடு, மதசார்பின்மைன்ற ஒற்றை கோட்பாடு. இப்போ இவங்க சொல்றாங்களே இவ்வளோ ஃபேஸஸ், இத்தனை நாட்களா மக்களுக்கு எங்களை விட பண்ணிருக்கோம். 5 எம்எல்ஏக்கள் நாங்க வாங்கணும். திமுக ஓட்டு இருக்கா இல்லையா? அதுல திமுக ஓட்டு இருக்கட்டும். திமுக ஓட்டு எதுக்கு வந்துச்சு? திமுக அப்ப ராகுல் காந்தி சரி நாங்க ஒரு 5 பேர் பதவி விலகுறோம்னு முடிவு பண்ணா மீதி இருக்கிற 50 எம்எல்ஏக்கள் அவங்க பதவி விலகுவாங்களா? ராகுல் காந்தியோட வாக்கு இல்லையா அதுல? ராஜ்யசபா முதுகுல குத்துறீங்கன்னு சொல்றீங்கல்ல, முதுகுல 28 சீட்டும் ஒரு முதுகுல குத்துறோம்னு சொல்றீங்களே, முதுகுல குத்துறோம்னு ராஜ்யசபா ராஜினாமா நான் கேக்குறது முதுகுல குத்துறோம்னு சொல்றீங்களே, ராஜ்யசபா ராஜினாமா பண்ணுவீங்களா? முதுகுல குத்துறோம்னு கேக்குறீங்களே, நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. எங்களுடைய ஓட்டு அவங்களுடைய ஓட்டு எங்க 5 எம்எல்ஏல இருக்குன்னா அவங்கள்ட்ட இருக்கிற பெரும்பான்மையான எம்எல்ஏட்ட எங்களுடைய ஓட்டு இல்லையா? அதுக்கு பதில் சொல்லுங்க. பதில் சொல்லுங்க. காங்கிரஸ் ஓட்டு உங்ககிட்ட இல்லையா? அவங்க வந்து கேளுங்க, அவங்க வந்து ஜெயிச்சாங்க 75 எம்எல்ஏக்கள் அந்த கூட்டணியில ஜெயிச்சாங்க. அவங்க யாருமே அவங்க எடுத்துக்கிட்ட கூட்டணி சபதத்தை மீறி போல. ரைட்டுங்களா? காங்கிரஸ் வாக்கு இல்லையா? ராகுல் காந்தி நினைச்ச வாக்களிக்கலையா? வாக்களிக்கலையா? ராகுல் காந்தி பிரச்சாரம் பண்ணலையா? மாத்தி போலியே. ராகுல் காந்தி பிரச்சாரம் பண்ணலையா? வெளியே போனவங்க கெட்டவங்க அப்படின்றாரா? அப்ப அதுக்கு பகடையா அவங்களுக்கு 50 எம்எல்ஏக்களை நாங்க உருவாக்கி கொடுத்திருக்கோம். பதவியேற்பு விழாக்கு ஓடி வராரு ராகுல் காந்தி. அப்ப எங்க உங்களுக்கு பாத்து இப்ப நீங்க அக்கவுண்டபிலிட்டி கேட்டீங்க, நான் அக்கவுண்டபிலிட்டிக்கு ஆன்சர் பண்ணிட்டேன். அக்கவுண்டபிலிட்டி என்ன சொன்னீங்க? இந்த வாக்குகள் இல்லையா அப்படின்னு கேட்டீங்க. எங்க வாக்கு அவங்களுக்கு இருக்குன்ட்டோம். அந்த வாக்கு எங்களை விட அதிகமான இடம் அவங்க பெற்றிருக்காங்க. இந்த இடத்துல எல்லாம் ராகுல் காந்தி பிரச்சாரம் பண்ணிருக்காரா இல்லையா? பிரச்சாரம் பண்ணார்ல. அப்ப அந்த வாக்குகள் அவங்களுக்கும் அதுக்கு பொருந்தும்ல. அப்ப இந்த வாக்குகளுக்கு நாங்க பெற்ற வாக்குகளுக்கு பதிலா அவங்களுக்கு எம்எல்ஏக்களை நாங்க பெற்று கொடுத்திருக்கிறோம். அதையும் ஒத்துக்க சொல்லுங்க. அதை ஒத்துக்க சொல்லுங்க. அதனால என்னெல்லாம் பேசுறீங்க சார்? மக்கள் பாக்குறாங்க சார். மக்கள் பாக்குறாங்க. எம்எல்ஏ தீனிக் தானி சரியா போச்சுன்னு வெச்சுக்கோங்க. ராஜ்யசபா ஒன்னு வாங்குனீங்களே கேட்டு அது என்ன கணக்கு? அதான் சொல்றேன். இதெல்லாம் அகில இந்திய தலைமை முடிவு செய்யுங்க. என்ன அகில இந்திய தலைமை முடிவு செய்யுங்க? திமுக கிட்ட வாங்குனீங்க சார் ராஜ்யசபா. திமுகவும் காங்கிரஸ் கட்சியும் அகில இந்திய தலைமை முடிவு செஞ்சுக்குவோம். நம்ம நானோ நீங்களோ உட்கார்ந்து இத பத்தி பேசக்கூடாது. அது கட்சியின் கோட்பாடு கிடையாது. திமுக தலைமை ராஜ்யசபா சீட் தொடர்ந்து தரணும். நீங்க துரோகிகள் அறிக்கை விட்டுருக்காரு 2019ல. ஒரு நிமிஷம் இருங்க சார், ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு 2 செகண்ட் நான் முடிச்சிடுறேன். இந்த கருத்து நான் ஒரு நிமிஷம். 2021 தேர்தலை மையப்படுத்தி தான் உங்களுடைய ராஜ்யசபா சீட் கொடுக்கப்படும். 2021 மையப்படுத்தி தான் உங்களுடைய ராஜ்யசபா சீட்டை நீங்க பேசுவீங்கன்னா 2021 இந்தியா கூட்டணி சரியாக இருந்தது. இந்தியா வர்சஸ் என்டிஏ தான் பேசினாங்க. இந்தியா ராகுல் காந்தியை முகத்தை வைத்துக் கொண்டுதான் எல்லா இடத்துலயும் பிரச்சாரம் செய்தாங்க. 2021 7 இடங்கள்ல மைய பகுதியாக வைத்து ராகுல் காந்தி பிரச்சாரம் செய்தார். அதன் வெளிப்பாடு தான் இத்தனை எம்எல்ஏக்கள். அதை வைத்து தான் ராஜ்யசபா. ஒன்னு அக்கவுண்டபிலிட்டி ஆன்சர் சொல்லிட்டேன். 2வது பாயிண்ட், இந்த முறை 2025-26ல தேர்தல் பிரச்சாரம் சார் இருங்க சார், நான் பேச முடிச்சா நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் பேசுங்க. நான் தடுக்கவே மாட்டேன், நான் குறுக்கிடவே செய்ய மாட்டேன். 2026ல இந்த முறை பிரச்சாரம் செய்திருக்கிறார். இதற்கு அக்கவுண்டபிலிட்டி இருக்கு. அப்படி கனெக்ட் பண்ணீங்கன்னா ராகுல் காந்தி முகத்தை வைத்து தான் 40 எம்பில 20 நீங்க உள்ளாட்சி தேர்தல் செய்றீங்க. லோக்கல் பாடி எலெக்ஷன் இங்க வருங்க. ஸ்டேட் அசெம்பிளில 40க்கு 40 வரது. ஓகே, ரெண்டு பேரும் பேசுறீங்க, எனக்கு கேட்கல. அசோக் ப்ளீஸ் One minute. ரெண்டு பேரும் பேசுறீங்க. சாரி புகழேந்தி. ரெண்டு பேரும் சாரி திருப்புகழேந்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் என்னுடைய அண்ணன் அருணன் அவர்களுக்கும் சகோதரர் பிரகாஷ்க்கும் சொல்லுவேன், சப்போஸ் காங்கிரஸ் முன்வந்து 5 சீட்டை சப்போர்ட் பண்ணாம போயிருந்தால் பிஜேபி உள்ள வந்துரும். அந்த பெரிய பிஜேபி உள்ள வராம, என்டிஏ உள்ள வராம மதவாத சக்திகளை தடுத்து நிறுத்தி இந்த 5 சீட்டு மூலம் காங்கிரஸ் அதுல வெற்றி அடைஞ்சிருக்கு. காங்கிரஸ் வந்ததுதான் நியாயம். விஜய் நிரூபிக்கணும்னு சொன்னா
விஜய் மேல ஒரு படத்தையே வெளியில விடாம பண்ணி அதுக்கு பின்னாடி சென்சார் போர்டு இப்ப இன்கம் டாக்ஸ் இடியோட சேர்ந்துருச்சான்னு முதலமைச்சர் கேட்டார் ஸ்டாலின் அவர்கள். அதுவும் நடந்துச்சு. அதுக்கு பின்னாடி இங்க நடந்தது இன்சிடென்ட். ராஜீவ்காந்தி அசாசினேஷனே மல்லிகையில் நடத்தின சிபிஐ ஆபீஸ் டெல்லியில கூட்டு விசாரணை நடத்தினது எவ்வளவு தொந்தரவுகளை ஒரு மனிதனுக்கு கொடுத்திருப்பார்கள். எலெக்ஷன் நேரத்துல இங்கே எங்கேயும் அழைச்சிட்டு. ஆகவே காங்கிரஸ் செய்தது மிக சரியானது. அது திமுகவை காங்கிரஸ் மறக்க கூடாது, உடன் இருக்க வேண்டும். கம்யூனிஸ்டுகளை மறக்க கூடாது, இருக்க வேண்டும். ஆனால் இந்த நேரத்தில் ஆதரவு கொடுத்தது ராகுல் காந்தி என்ற தலைவருடைய சரியான என்பதை நான் சந்திக்க பதிவிக்கிறேன். திரு அருணன் அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறேன். பிஜேபி உள்ள வந்துரும் அப்படிங்கிறது தான் கடந்த 5-6 ஆண்டுகளாக நீங்க தொடர்ந்து சொல்லி வந்த ஒரு விஷயம். இன்னைக்கு பிஜேபி உள்ள வராம இருக்கணும்னா நீங்க சப்போர்ட் பண்ணணும்ல, அதை தானே காங்கிரஸ் செஞ்சிருக்கு. அப்ப காங்கிரஸ் ஏன் விமர்சிக்கிறீங்க? இல்ல, நண்பர் புகழேந்தி பேசியதை கேட்டபோது எனக்கு ரொம்ப வினோதமா இருந்துச்சு. இப்படி காங்கிரஸ் ஆதரவு தந்தது தராம மட்டும் இருந்திருந்தால் இன்னும் பிஜேபி உள்ள வந்திருக்கும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அவங்களும் சரி, காங்கிரஸ் நண்பரும் சரி, வந்து கவர்னர் மூலமாக பாஜக மோடி அரசு உள்ள நுழைஞ்சிருச்சு. அரசு அமைக்க விஜயை அழைக்கவில்லை என்று காங்கிரஸ்காரங்க சொல்றாங்க. ஆக இவங்க 5 பேர் ஆதரவு தந்தாலும் மோடி அரசு என்னமோ உள்ள நுழைதுன்னு அவங்க தான் சொல்றாங்க. ஆமா சார், அடுத்து நீங்களும் போய் ஆதரவு தந்தா நுழையாது. இந்த மோடிக்கு இருங்க வர்றேன். அதுக்கு முன்பு இப்ப இந்த விஷயத்துல கவர்னர் போக்கு இப்படி இருக்கு அப்படின்னு காங்கிரஸ்காரங்க சொல்றாங்க. ஆனா இத முதல்ல விஜய் இல்லங்க சொல்லணும். எங்க விஜய் போய் சந்திக்கிறாரு, அவர் ஒரு வேண்டுகோள் வைக்கிறாரு. ஐயா, நான் தனிப்பெரும் கட்சி, என்னை அழையுங்கள், எனக்கு கால அவகாசம் கொடுங்கள், நான் அதற்குள் சட்டமன்றத்தில் எனது பெரும்பான்மையை நிரூபிக்கிறேன், இப்படித்தான் சொல்லியிருப்பாரு அப்படின்னு நாம நினைக்கிறோம். அவர் இன்னும் சொல்லல. அதுக்கு கவர்னர் என்ன சொன்னாரு? இப்ப கூட ஆதவ் அர்ஜுனா போய் கவர்னர் சந்திச்சான்னு நீங்க தான் சொன்னீங்க. உங்களுடைய செய்தியாளர்கிட்ட நீங்க ஒரு வாக்கியம் கேட்டீங்க. அங்க கவர்னரை சந்திச்சுட்டு வந்து வெளியே ஆதவ் அர்ஜுனா ஏதாவது பேசினாரான்னு நீங்க கேட்டீங்க. அதற்கு உங்க நிருபர் என்ன சொன்னாரு? ஒண்ணு சொல்லலங்க. ஆக அவங்களே ஒண்ணு சொல்லாம இருக்கும்போது நீங்க எல்லாரும் மற்ற கட்சிகளை பார்த்து ஏயா கட்டணம் விடல ஏங்க இல்ல வர்றேன். இல்ல ஒரு பாயிண்ட், ஜனநாயகன் படத்தை பத்தி இப்ப புகழேந்தி பேசினாரு. ஜனநாயகன் படம் வரவிடாம பண்ணது யாருங்க? தணிக்கை துறை அல்லவா? தணிக்கை துறை யாருகிட்ட இருக்கு? பாஜக அரசு கிட்ட, மோடி அரசு கிட்ட, அமித்ஷா கிட்ட. நான் சொல்றேன், அப்ப அவங்களெல்லாம் குற்றவாளி. ஜனநாயகன் படம் வெளிவராமல் போனதற்கு மோடி அரசு தான் குற்றவாளின்னு ஒரு வாக்கியம், ஒரு வார்த்தை விஜய் பேசியது உண்டாங்க. ஆக தனது சொந்த படத்தையே தடுத்து விட்டாங்கன்னு அப்பவே ஒண்ணு சொல்லாங்க. அதெல்லாம் கவனிச்சுட்டு தாங்க வர்றோம். இப்பவும் இன்னும் சொல்லல. நான் என்ன சொல்றேன், இனிமேலாவது சொல்லட்டுங்கிறேன் நான். அப்பதானே மற்ற கட்சிகள் ரியாக்ட் பண்ணுவாங்க. என்ன நடந்துச்சுன்னு அப்பதானங்க தெரியும். என்னங்க இவ்வளவு நேரமா அதை பத்தி பேசுறீங்க? கண்டன விடல. அவரை முதல்ல கண்டன அறிக்கை. இன்னும் ஒரு பாயிண்ட் சொல்லி நான் முடிச்சிடுறேன். புகழேந்தி அவர் அறியாமலே சொன்னார், நீங்க எல்லாம் ஆதரவு தரணும் அப்படின்னு. அது அவருடைய உரிமை. நம்ம நீண்ட கால நண்பர், நாங்க பல நிகழ்ச்சிகளை கலந்துகிட்டு இருக்கோம். ஆனா இவ்வளவு தூரம் தாவேக்கு ஆதரவாளராக இருப்பான்னு நான் நினைக்கல. அது அவருடைய உரிமை. ஆனா அவர் போற போக்குல ஒரு விஷயம் சொன்னாரு, அதிமுக 2ஆ உடைய போகுதுன்னு சொன்னாரு. அத கூட அவர் சுட்டி காண்பிக்கும் போது நீங்க கூட தலையிட்டீங்க. நான் என்ன சொல்ல வர்றேன், அப்ப அதுல உண்மை இருக்கா இல்லையா என்று காலம் தான் தீர்மானிக்கும். அது எப்படி புகழேந்தி முன்னாள் அதிமுக காரர், அவருக்கு உள்ள நடக்கிறது தெரியும்ல, எனக்கு தெரியாதுங்க. புகழேந்தி எப்படிங்க சொல்றாரு? அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம்ல. அப்படி என்றால் அதிமுக உடைஞ்சா அதில் ஒரு பகுதி வரும்போது அதனுடைய ஆதரவை விஜய் கேட்க மாட்டார் என்று யாரால உறுதி சொல்ல முடியும்? யாரு அதுக்கான சான்றிதழை வழங்க முடியாது? தயவு செய்து பொறுத்திருப்போம், பார்ப்போம் என்ன நடக்குது என்று. எங்களுக்கு மக்கள் திமுக தலைமையிலான அந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பா தான் எங்களை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. எல்லாருக்கும் பங்கு உண்டுங்கிறத நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் அதனாலதான் அதுக்குள்ள எல்லாம் போறது இல்ல. ஆகவே அந்த கூட்டணி ஒரு சேர்ந்து முடிவெடுத்தா பரவாயில்ல. ஆகவே அந்த கூட்டணியில இருந்து கொண்டே இந்த மாதிரி நாங்க இன்னொரு அரசு அமைவதற்கு இன்னொரு கட்சி, அது எழுத்து போட்டியிட்ட இன்னொரு கட்சி அரசு அமைப்பதற்கு நாங்க ஆதரவு தருங்கிற கட்டாயம் எங்களுக்கு இல்லை. முதல்ல தாவேகா எப்படி நடந்து கொள்ளுது, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் சகோதரி. ஓகே திரு இப்ராஹிம், நியாயமான ஒரு கேள்வி இல்லையா? ஆளுநரை கண்டிக்கலன்னு நீங்க இவ்வளவு பொங்குறீங்க, விஜயை கண்டிக்கல. வெரி குட். என்னன்னா
முதல்ல விஜய் கண்டிக்கலைன்றத எடுத்துக்காட்டாவே வச்சுக்கிறேன். கண்டிப்பா இதுக்கு பதில் கொடுத்துருவேன். அதுக்கு முன்பாக ஒரு கேள்வி கேட்கிறேன். விஜய் கண்டிக்கல, சரி சார், நீங்க ஏன் சார் கண்டிக்கல? சார் விஜயே கண்டிக்கல, நான் ஏன் கண்டிக்கறேன்னு கேக்குறாரு அவரு. அது ஜனநாயக கடமை இல்லையா? என்ன கடமை? முதல்ல சார் என்ன நீங்க அடிச்சீங்கன்னா நானே அழுல ஜாலியா டீ குடிச்சிட்டேன்னு வைங்க. அவரே வந்து நியாயம் கேட்க போறாரு. நான் என்ன கேக்குறேன், எத்தனை இடங்கள்ல நேரடியாக பேராசிரியர் ஒரே நிமிஷம் நான் சொல்லிடுறேன். என்னன்னா விஜய் கண்டிப்பது என்பது நியாயமான ஒன்று. அதுக்கு கண்டிப்பாக ஒரு பதிலளிக்க வேண்டும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் நான் என்னுடைய கேள்வி என்பது, இதை இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்க நேரத்திலே நம்மளோட சட்டப்பேரவையுடைய நேர காலம் முடிந்து விட்டது. ஆமாம், மக்கள் ஒருவருக்கு வாக்களித்திருக்கிறாங்க. அவரை ஜனநாயக கடமையாக இன்றைக்கு வாக்களித்து விட்டு இன்றைக்கு அறுதி பெரும்பான்மை இல்லாத ஒரு தனிப்பெரும் கட்சியாக இன்னைக்கு வைத்திருக்கிறாங்க. இந்த கட்சிக்கு இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு நிலைப்பாடுல காங்கிரஸ் ஒரு முடிவு எடுக்குது. அந்த இடத்தையெல்லாம் விட்டு விடுவோம். ராகுல் காந்தியுடன் இத்தனை நாட்கள் நாம் எல்லாம் ஒன்றாக இருந்தோம், அந்த பார்வையெல்லாம் கூட விட்டுருவோம். ஆனா இன்றைக்கு ஆளுநர் அவர்கள் நேரடியாக இன்றைக்கு தாவேகா விஜய் அவர்கள் ஆளுநரை சந்திச்சார். வெளியே பிரஸ் மீட் கொடுக்கல, ஆனா உள்ள பேசினார். எங்களுக்கு வந்து ஆட்சி அமைப்பதற்கான வழி பதவியேற்பு நாளை கொடுங்கன்ட்டு. இதை நீங்க வந்து இண்டிகேஷனா எடுத்து நேரடியா ஏன் ஆளுநர் அவர்களை நீங்க இப்ப வரைக்கும் விஜய் அவர்கள் நேரடியா உங்களை சந்திச்சார் அல்லவா? இல்ல நான் என்ன சொல்றேன் சார், அதே ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஆளுநர் அந்த அரசியல் செய்கிறார் இந்த பாயிண்ட் சொல்ல மாட்டாரு. அதுதான் நான் கேக்குறேன். ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தனியா பிரஸ் மீட் பண்ணட்டும், தாவேகா விஜய் அவர்கள் தனியா பிரஸ் மீட் பண்ணட்டும். பண்ணலையே. இல்ல இருங்க, பண்ணட்டும் அத பண்ணட்டும் கேளுங்க, அவங்க பண்ணட்டும். அப்ப இத்தனை நாட்களாக திராவிட முன்னேற்ற கழகம் எல்லா ஆதரவு நிலைப்பாடுகளையும் நல்லா பரிசீலனை பண்ணிக்கங்க. ஆளுநர் அவர்கள் நேரடியாக கருத்து தெரிவித்த போது பல நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் 1 மணி நேரம் லேட்டா பிரஸ் ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி கூட்டணி கட்சிகளா நாங்கெல்லாம் பதிலளிக்கலையா? கேள்வி குரல் எழுப்பலையா? ஏன் இது மட்டும் இந்த இடத்துல விஜய்னு வந்தோடனே ஒரு சார் பார்வையில் வருது? ஒரு கண்ணுல வெண்ணையும் ஒரு கண்ணுல வந்து சுண்ணாம்பு ஏன் வைக்கிறீங்க? விஜய் என்ற ஒற்றை நடிகரா பாக்குறீங்களா? அத மக்கள் அப்படி பாக்குறாங்க. அதான் நாங்க ஓகே கேப்போம் நிகழ்ச்சியோட நிறைவான பகுதியில் இருக்கோம் நம்ம. இப்போ விஜய் எப்படி ஆட்சி அமைக்க போகிறார், என்ன செய்ய போகிறார்னு நிறைய கேள்விகள் எழுந்து கொண்டிருக்கிறது. திரு பிரகாஷ், நீங்க கடந்த பகுதியிலே குறுக்கிட வருவீங்க, நிறைவான கருத்தை எடுத்துக்க. அதாவது நிறைவான கருத்து என்னன்னா, மொத்தத்தில் வந்து இதை எதிர்த்து பேசுறதுக்கோ வழக்கு போடுறதுக்கோ அதை வந்து பொது மேடையில் சொல்றதுக்கோ முழுக்க வந்து தாவேகாவுக்கு எந்த ஓப்பனிங்கும் இல்லை. தாவேகாவுடைய புதிய வழக்கறிஞர்களாக அவதாரம் எடுத்திருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தான் இப்போ வந்து பெருசா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பத்தி முதல்ல அவங்க பேசணும், அதுக்கப்புறம் பேசணும். இதை வந்து கவர்னருக்கு எதிரான ஒரு இஷ்யூவா இவங்க கொண்டு போவதில்லை. ரெண்டாவது, புதுசா வந்து தாவேகா மதசார்பற்ற கட்சி, மதசார்பற்ற தன்மையில் ஊறி நின்று பெரியாரோட கொள்கையை உயர்த்தி பிடிச்சு நிக்கிற கட்சின்னு உணர்ச்சி வசப்பட்டு பேசுற காங்கிரஸ்காரங்களை கேட்கிறேன், தாவேகாவுக்கு கொள்கை அறிக்கை இருக்கா? திட்டம் இருக்கா? இதுவரைக்கும் எத்தனை பாஜக திட்டங்களை எதிர்த்து தாவேகா பேசியிருக்காங்க, நின்று இருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்க? இந்த தேசத்துல பாதிச்ச பல பிரச்சனைகள் இன்க்ளூடிங் இப்போ வந்து அந்த தொகுதி மறுசீரமைப்பு, அதுக்கு என்ன தாவேகாவோட நிலை என்ன? அதுக்கு என்ன பேசினாங்க? ஸ்டாலின் வந்து அதை டிஃபீட் பண்ற அளவுக்கு அந்த விஷயத்தை கொண்டு போனாரு. அந்த கூட்டணியில திமுக கூட்டணியில நிக்காம நீங்க போனீங்களே, இது துரோகம் இல்லையா? இன்னைக்கு புதுசா போயிட்டு அங்க உட்கார்ந்துகிட்டு அவங்க வந்து மதசார்பற்ற பிஜேபி, கவர்னர் வந்து பிஜேபியோட ரோலை பிளே பண்றாரு, யாரும் எதிர்க்க மாட்டாங்க, நியாயம் பேச மாட்டாங்க. அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்த ஒரு அறிக்கைக்கு கூட நாங்கெல்லாம் கத்திருக்கோம், அது மாதிரிலாம் கத்தணும், இன்னைக்கு கத்த மாட்டோம். இவங்க யாரும் தாவேகாவுடைய கூட்டணி கட்சி இல்ல. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ விடுதலை சிறுத்தைகளோ திமுகவோ தாவேகாவோட கூட்டணி கட்சி இல்ல. தாவேகாவோட கூட்டணி கட்சி இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி தான். அவங்க தான் கத்தணும். நம்ம கூட்டணி கட்சியா இருக்கணும்னு அவசியம் இல்ல சார். யார் அடி வாங்கினாலும் குரல் கொடுக்கணும் சார், அதான் சார் ஜனநாயகம். யார் அடி வாங்கினாலும் குரல் கொடுக்கணும்ன்றது இல்லைங்க. சண்டேல வந்து யார் தோக்குறாங்க, யார் ஜெயிக்கிறாங்க, யார் எதுக்காக அடி வாங்குறாங்கன்றதெல்லாம் பார்க்கணும் மேடம். சண்டைக்கு போர்க்கலைக்குன்னு ஒரு தனி ஜனநாயகம் இருக்கு, அது எங்க ஹரிசா இருக்கு. All is fair in love and war.
ஆமா ஓகே எஸ் மேடம். அதனால இவங்களுடைய புது அவதாரம் இருக்கு இல்லையா, எங்களுடைய உணர்ச்சி வசப்படுது. நாங்க சந்தேகப்படுறதெல்லாம் இந்த அவதாரம் இன்னைக்கு வந்தது இல்ல. சரி, இது வந்து பல நாட்களா இருந்த ஒரு தொடர்பு. இன்னைக்கு அது பரிணமிச்சிருக்கு. ஸ்டாலினோட பேச வராத ராகுல் இந்த பதவியேற்பு விழாவுக்கு வர்றதுக்கு நாளைக்கு தயாரா இருக்காரு. ஸ்டாலினோட மேடை ஏற தயாரா இல்லாத ராகுல் இந்த பதவியேற்பு விழாவுக்கு வர தயாரா இருக்காரு. அப்போ இந்த தொடர்பு ரொம்ப நாளா இருக்கு. அதோட வெளிப்பாடு, அந்த வெளிப்பாடுகளுக்கெல்லாம் வந்து ஜனநாயக பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை மேடம். தேங்க்யூ சார். திரு அருணன், நிறைவான கருத்து. இல்ல, அதாவது இந்த கவர்னர் விவகாரத்துல காங்கிரஸ் நண்பரு விஜய் போய் சந்திச்சுட்டார் இல்லையா, அதையே ஒரு இண்டிகேஷனா எடுத்துக்கிட்டு நீங்க அறிக்கை விட வேண்டியதானே. என்னடா கொடுமையா இருக்கு. சந்திச்சவர் என்ன நடந்துச்சு, கவர்னர் என்ன சொன்னார்னு சொல்லணும், அல்லது ஆதவ அர்ஜுனாவா சொல்லணும். ஆகவே அந்த விவரம் வந்த பிறகு நிச்சயமாக அது தவறாக இருக்கும் பட்சத்தில் எங்க கட்சியில அறிக்கை விடும், நம்ம எதிர்பார்க்கலாம். ஆகவே முழு விவரம் கிடைக்கலங்கிறதா, அந்த முழு விவரத்தை சொல்ல வேண்டிய பொறுப்பு தாவேகா தலைமைக்கு இருக்கு. அதெல்லாம் பிறகு சொல்லுவாங்களாம். இண்டிகேஷனை பார்த்த உடனே அடேங்க அப்பா, எஜமானரை மிஞ்சிய எஜமான விசுவாசம் காங்கிரசுக்கு வந்து விட்டது. வாழ்க வளர்க. சரி, வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் டெவலப்மெண்ட்ஸ். அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் சென்னையில் இருக்கணும் அப்படின்னு தலைமை உத்தரவிட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இதற்கு பின்னாடி என்ன அரசியல் சதுரங்கம் இருக்கிறது, என்ன பிளான் இருக்கிறது, என்ன செய்ய போகிறாங்க, யார் எந்த பக்கம் போக போகிறாங்க, லெஃப்டில் கை போடுறாங்க, ரைட்டில் இண்டிகேட்டர் போடுறாங்க, நேராக போயிடுறாங்க, நமக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுன்ற மாதிரி தான் தமிழக அரசியல் சூழல் கடந்த 2 வாரங்களாக இருக்கிறத பார்க்குறோம். அந்த களம் இப்போ மேலும் சுவாரஸ்யம் அடைந்திருக்கிறது. நமக்கு நிகழ்ச்சியோட நிறைவா திரு இப்ராஹிம் உங்கள் கருத்தை சொல்லிட்டு இருந்தீங்க, முடிச்சுட்டு அப்புறம் ரேப் பண்ணி. கண்டிப்பாக என்னென்னா பாருங்க, அந்த இன்னைக்கு நடக்கிற பிரேக்கிங்லேயே தெரியும் யார் உண்மையாக பாஜகவை ஆதரிப்பவர்கள், யார் உண்மையாக பாஜகவை எதிர்ப்பவர்கள் என்று. இன்றைக்கு இன்னும் அதிமுக உத்தரவுக்கு பின்னால் என்ன இருக்கும் அதான் சஸ்பெக்ட் பண்றோம்ல. எந்த அரசியல் துருவங்களையும் எடுத்துட்டு போலாம். பீகார்ல ஒரு ஃபார்முலா நடந்துச்சு, தேஜஸ்வி லல்லுன்ற ஃபார்முலா. எதிர் துருவங்கள் என்ன வேணாலும் நடக்கலாம், நம்ம யூகிக்க தான் முடியும். நம்ம ஒன்னும் அந்த கட்சி இப்படிதான் முடிவு எடுக்கணும் நம்ம சொல்ல முடியாது. திமுக அதிமுக சேரல பீகார் ஃபார்முலான்ற பீகார்ல ஒரு ஃபார்முலா. பிரகாஷ் சாரும் அதை சொன்னாரு. நீங்களும் ஆமா, பிரகாஷ் சாரும் ஆரம்பத்துல அதை சொன்னாரு நீங்க வரதுக்கு முன்னாடி. நீங்களும் அதை சொல்றீங்க. எனக்கு இது என்னன்னு எனக்கு பிரகாஷ் சார் சொன்னாரு. நான் அவர் சொன்னப்ப அப்படியே ஹார்ட் அட்டாக்லாம் வந்து பயங்கரமா படபடப்பா. இத்தனை நாட்களாக பாஜகவை எதிர்த்து கொண்டிருந்து நாங்க கூட்டணிக்குள்ள இருந்தது வந்து இத்தனை நாட்களாக நாங்க தான் ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருந்திருப்போம் போல இருக்கு. அவர்களை நாங்க தான் அவுட்ன்ற மாதிரி. இல்ல, நாங்க இத்தனை நாட்களாக பாஜக எதிர்ப்புல நாங்க தான் தெளிவா இருந்தோம். நாங்க பாஜக எதிர்ப்பதுல தான் இந்தியா கூட்டணி அமைத்தோம். அதில் எல்லா கொள்கையிலையும் கோட்பாடுகளையும் சரியாக இருக்கிறார்கள் என்று சொல்ல போனா இன்னைக்கு நடக்கிற சுவாரஸ்யத்தை பாருங்க. இன்றைக்கு தாவேகா ஒரு பக்கம் ஆட்சிக்கு நாங்க பங்கு கறிக்கிறதுக்கான வாய்ப்புள்ள கேபி முனுசாமி அவர்கள் சொல்றாரு. இன்னொரு பக்கம் தமிழகத்திலேயே இருங்க, சென்னையிலேயே இருங்க, எம்எல்ஏக்கள்லான்றாங்க. அப்ப என்ன நடக்க போகிறது? அப்ப யாருக்கு ஆதரவு கொடுக்க போறாங்க? அதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, நம்மளும் பார்க்க தான் போறோம். நீங்க சொன்னதானே எது வேணா நடக்கலாம் மேடம். அரசியல்ல என்ன வேணா நடக்கலாமா? பாருங்க, வேணா நடக்கலாம் மேடம். அதுக்கான பாசிபிலிட்டிங்களா இல்ல அவர் காங்கிரஸுக்கு அப்படியா துரோகம் பண்ணுவாங்கன்னு யாரும் எதிர்பார்க்கல. ஆனா இப்படி பண்றாங்கல்ல. அப்போ நாங்க செய்தது மதவாத சக்திகளை எதிர்த்து துரோகம். மதவாத சக்திகளோட கூட்டணி சேர்வது வந்து துரோகம் கிடையாது. பாருங்க மக்களே, பாருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. மக்கள் தான் பார்க்கணும். இதற்கு நான் பதில் கொடுக்க முடியாது. எங்களுடைய தலைவர் தான் இதற்கெல்லாம் பதில். அகில இந்திய தலைவர், எங்களுடைய ராகுல் காந்தி தலைவர் தான் இதற்கெல்லாம் பதில் கொடுக்கணும். கண்டிப்பா. பட் நம்ம இதெல்லாமே ஸ்பெகுலேஷனா தான் பேசிட்டு இருக்கோம். அந்த நிறைவான கருத்து ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். என்னன்னா பிஜேபிக்கு விஜய் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் எம்ஜிஆர் என்டிஆர் டு தி பிஜேபி. ஓகே, பிஜேபிக்கு விஜய் அவர்கள் மிகவும் எம்ஜிஆரை விட ஆபத்தானவர். அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஓகே, பொறுத்திருந்து பார்ப்போம். திமுக அதிமுக கூட்டணி அப்படின்ற ஒரு வாய்ப்பு தான் தமிழக அரசியல்ல பேசப்படாம இருந்தது. அந்த வாய்ப்பும் இன்னைக்கு இப்ராஹிம் சார் திருச்செந்தூர் கோவில்லயே பார்த்தோம். ஓகே, கோயிலுக்கு போறதும் இதுவும் ஒண்ணா சார்? என்ன சார் என்னங்க இது? சரி, ஓகே, நிகழ்ச்சி நிறைவு செய்தாக வேண்டும். நம்ம எந்த பாசிபிலிட்டியே இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தோமோ அந்த பாசிபிலிட்டியை கூட இன்னைக்கு டிபேட்ல பேசிட்டாங்க. எனக்கு ஒன்றும் புரியல, நேயர்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல. நாளை மீண்டும் சந்திப்போம். இந்த மாதிரியான அதிரடி அப்டேட்ஸுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியோடு.